அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமால சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன விம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்துள்ளிருக்கும் நம் எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய பரமானுகிரகத்தாலே திருப்பாவையினுடைய ஒரு பாசுரத்தினுடைய சுவாபதேசார்த்தத்தையும் கிரமமாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அந்த கிரமத்தில் இன்றைய நாள்பாசுரமாக அமைந்திருக்கக்கூடியது கனைத்திளங்கத்தருமை என்னும்படியான 12வது பாசுரம். கீழ்ப்பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் ஒரு அடிப்படையான வித்தியாசம் இருக்கிறது. கீழ்ப்பாசுரத்தில் சொல்லப்பட்டவளாய் இருக்கக்கூடிய பெண்பிள்ளை ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவள். அந்த குடும்பம் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்னால் கர்மானுஷ்டானங்களை 10 செய்பவர்களுடைய குடும்பம். இது எப்படி தெரியுது? இந்த பெண்பிள்ளையோ ஆயர் சிறுமி, இடைப்பெண் பிள்ளைகளாக இருக்கிறாள். இடையர்களுடைய வேலை என்ன? கிருஷிகோரக்ஷிய வாணிஜ்யம் வைசியம் கர்ம ஸ்வபாவஜம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கனுகுணமாக அவர்கள் பசுக்களை ரட்சிப்பது என்பது அவர்களுடைய முக்கியமான கொள்கை, முக்கியமான வர்ண தர்மம். அந்த வர்ண தர்மத்தை நன்றாக செய்யக்கூடியவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் சில பேர். அவளுடைய வீட்டு பெண் பிள்ளை, அவளுடைய இல்லத்து பெண் பிள்ளையாக இவள் அமைந்திருக்கிறாள். இது எப்படி தெரியுதுன்னா, கத்துக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று சென்று செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர். கோபாலர்களுடைய பெண்பிள்ளையாக தாம் அமைந்திருக்கக்கூடிய விஷயம் குற்றமே இல்லாதவர்கள். அப்போ கற்றுக்கரவை கணங்கள் பல, எத்தனை பசுக்கள் இருந்தாலும் எத்தனை எருமைகள் இருந்தாலும் அது மொத்தத்தையும் கறக்கும்படியான சாமர்த்தியம் அமைந்திருக்கக்கூடியது. கன்றான், அதாவது கன்றுடன் கூடியிருக்கக்கூடிய நாகு, கன்றுடன் இருக்கிற நாகு கற்று நாகுன்னு காட்டுகிறார். அப்ப நாகுன்ற சப்தத்துக்கு சாஸ்திரத்துல என்னென்ன அர்த்தம் காட்டியிருக்குன்னா, நிகண்டுல காட்டப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தம் எருமைன்னு சொல்றது, பெற்றம்னு சொல்றது, மறைன்னு சொல்றது. ஆக பெற்றம் அப்படின்னு சொன்னா பசுன்னு அர்த்தம், மறைனா காட்டு பசுன்னு அர்த்தம், எருமைன்னா எருமை எல்லாருக்கும் தெரியும் பஃபலோ. ஆக இது 3 அர்த்தத்திலையும் வரக்கூடிய விஷயம்னு காட்டப்படுகிறது. அப்போ ஒரு இடையர்களுக்கு என்னென்ன இருக்குன்னா முத்திரம் அப்படின்னு சொல்லுவார்கள். முத்திரம்னா எருதையும் ரட்சிக்கணும், பசுவையும் ரட்சிக்கணும், எருமையும் ரட்சிக்கணும். இல்லைன்னா பசு, எருமை, ஆடு, இது 3ஐயுமே ரட்சிக்கக்கூடிய பொறுப்பு, ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு ஆயர்களுடையதாக அமைந்திருக்கிறது. அப்ப அந்த 3க்கும் என்ன ஆகும்னா, உடம்புல பால் கட்டி விட்டதேயானால் அந்த பாலை எடுக்க வேண்டியது ஒரு விஷயம். இவர்கள் வைசியர்களானபடியாலே அந்த வியாபாரம் பண்ண வேண்டியது ஒரு விஷயம். அப்ப அந்த பாலை எல்லாம் கறக்க வேண்டும் என்றால் அவன் ஒருவனே கறக்கக்கூடியவன். ஒரு பெரிய யாகம் நடக்கிறது, பல பேர் ரித்விக்குகள் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை அதுல சாமர்த்தியசாலி ஒருத்தன் தான் பண்ணி முடித்து விடுவானாயிருப்பான். அதே மாதிரியாக இந்த இடத்துல பல பேர் கறக்க வேண்டிய பசுக்களை எல்லாம் இவன் ஒருத்தனே கறக்கக்கூடியவன். அப்போ தன்னுடைய ஜாத்யுச்சிதமான தர்மத்தை 10 செய்பவன். சாஸ்திரம் காட்டுகிறது, பெருமான் தெரிவித்திருக்கிறான், ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாஜ்ஞா எஸ்தாமுல்லங்கிய வர்த்ததே ஆக்ஞாச்சேதி மமத்ரோஹி மத் பக்தோபி ந வைஷ்ணவா. ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாம் என்னுடைய ஆணை. பகவானுடைய ஆணையாக இருக்கிறது வேதம், பகவானுடைய ஆணையாக இருக்கிறது தர்மசாஸ்திரம். இவற்றை எவன் ஒருத்தன் மீறி நடக்கிறானோ அவன் என் ஆணையை மீறினவனாகிறான். அப்ப ஆணையை மீறிவிட்டால் அவன் என் பக்தனாயிருந்தாலும் எனக்கு பிரியம் கிடையாது. மத் பக்தோபி ந வைஷ்ணவா மத் பக்தோபி நமே பிரியா. இது பகவானே தெரிவித்திருக்கிற வார்த்தை. அப்ப நம்முடைய கர்மானுஷ்டானங்களை நாம விடவே முடியாது.
என்னைக்காவது கர்மானுஷ்டானத்தை விட முடியுமா? யாரும் விட முடியாது. ஆனால் அந்த கர்மானுஷ்டானத்தை எந்த பாவத்தோட செய்யறோன்றது தான் வித்தியாசம். யாருமே தன்னுடைய கர்மானுஷ்டானத்தை விட முடியாது. நான் சரணாகதி பண்ணிவிட்டேன், அதனால ஆத்துல தளிகை பண்ண மாட்டேன்னு ஒரு அம்மா சொல்ல முடியுமா? நான் சரணாகதி பண்ணிவிட்டேன், அதனால என்னுடைய குழந்தைகளை நான் பராமரிக்க மாட்டேன்னு ஒரு தகப்பன் சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. They can't avoid these karmas. இந்த கர்மத்தை இந்த கர்மங்களை எல்லாம் யாருமே அவாய்ட் பண்ண முடியாது. அதனால தான் சந்நியாசிகளுக்கும் சில கர்மானுஷ்டானங்களை விதித்திருக்கிறார்கள். அவ எல்லாத்தையும் விட்டவர்களா இருந்தாலும் கூட அந்த கர்மானுஷ்டானத்தை பண்ணுகிறார்கள். அவ எதுக்காக பண்றான்னா மோட்சம் போறதுக்காக பண்ண வேண்டியதில்லை. ஆனால் லோக சங்கிரகத்துக்காக பண்ண வேண்டும். சிஷ்யர்கள் உஜ்ஜீவனத்துக்காக பண்ண வேண்டும். ஆச்சாரியர்கள் இதற்காக கர்மானுஷ்டானம் பண்ண வேண்டும். பண்ணவே வேண்டாம். ஏன்னா இந்த கர்மானுஷ்டான நிலையெல்லாம் தாண்டி விட்டவர்கள். சந்நியாசம்ன்ற சப்தத்துக்கே எல்லாத்தையும் விட்டுடுறது. அதனால்தான் அத்வைதாச்சாரியர்கள் எல்லா கர்மங்களையும் விட வேண்டும். கர்மம் பந்தகம் அப்படின்னு அவளுடைய கொள்கை. அதனால்தான் இந்த கர்மத்துக்கு உரித்தா இருக்கக்கூடிய யஜ்ஞோபவீதத்தையும் அந்த ஆச்சாரியர்கள் துறக்கிறார்கள். யஜ்ஞோபவீதம் இருந்தால் கர்மானுஷ்டானம் பண்ண வேண்டும். சந்தியாவந்தனாதி தேவதா நமஸ்காரம் பண்ண வேண்டும். சந்தியாவந்தனாதி தேவதா நமஸ்காரம் பண்ணினால் சந்தியாதி தேவதைகள் இருக்கான்னு ஒத்துக்கணும். அத்வைத்த சம்பிரதாய பிரகாரம் தெய்வம்னு சொன்னா அது ஒண்ணுதான் உண்மை. அந்த பகவத் தத்துவத்தை தவிர, தெய்வம்ன்ற தத்துவத்தை தவிர, பிரம்மன்ற தத்துவத்தை தவிர வேற எதுவுமே இல்லைன்றதுதான் பாரமார்த்திகத்தில் அவ சொல்லக்கூடியது. அப்ப இப்ப கண்ணில் தெரியறதெல்லாம் வெறும் மாயை, இல்லாதது இருப்பதாக நம் கண்ணுக்கு தெரிகிறது. இதுதான் அத்வைதாச்சாரியாருடைய கொள்கை. அதனால்தான் அவர்கள் எல்லா அனுஷ்டானத்தையும் விட வேண்டும் என்பதற்காகத்தான். ஏன்னா இந்த கர்மம்னு இருக்கிறதே அது பந்தகம், நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடியது. சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது ஒருத்தன் கிரகஸ்த தர்மானுஷ்டானம் பண்ண வேண்டும். மூர்தானம் பத்யுராரோக பிரஜயாச்ச விராட் பவான்னு ஒரு பெண் பிள்ளைக்கு அவாபியாம் கர்மாணி கர்த்தவியானி பிரஜாச்ச உத்பாதயித்வா. நம் இருவராலும் கர்மங்கள் எல்லாம் அனுஷ்டானங்கள் எல்லாம் செய்யப்பட வேண்டும். குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப குழந்தை பிறந்ததுன்னா என்ன ஆறுது? அது கர்மம் பந்தகம், நம்ம கட்டுப்பாட்டில் உண்டுபடுறது. நமக்கு கால் கட்டாக இருக்கிறது. அப்ப கல்யாணம் பண்ணிட்டா ஒரு கால் கட்டு, குழந்தை பெற்றுக்கொண்டால் ஒரு கால் கட்டு, ஒரு உத்தியோகத்துக்கு போனால் கால் கட்டு, எல்லாம் கர்மமானது பந்தகம், பிரம்மம் மோச்சகம். அதனால பிரம்மத்திலிடத்திலே ஈடுபட வேண்டும், கர்மத்தினிடத்திலே ஈடுபடக்கூடாது. அப்ப கர்மானுஷ்டானத்துக்காக போடப்பட்ட யஜ்ஞோபவீதமும் துறக்கப்பட வேண்டும். அதனால்தான் அத்வைதாச்சாரியா அவர்களுடைய அந்த சன்னியாசிகள் சுவாமிகள்லாம் யஜ்ஞோபவீதம் இல்லாமல் இருக்கு. அது கர்மம்ன்றது பந்தகம். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கர்மத்தை விட முடியாதுன்னு வச்சுட்டு இருக்காங்க. சன்னியாசிகளுக்குன்னு சில தர்மங்கள் இருக்கிறது. யதி தர்ம சமுச்சயம். எங்கேருந்து தர்மம் வரும் அவளுக்கு? எல்லாத்தையும் தான் விட்டுட்டாளே. சன்னியாசி முன்புள்ளவற்றை விடுமா போலே. எப்ப சரீர சம்பந்திகளை விட்டுட்டாளோ, சரீரானுகுணமாக வந்திருக்கக்கூடிய பிராமண கத்திரிய வைசிய 4வது வர்ணத்துக்குண்டான கர்மங்களும் விட்டுட்டு போக வேண்டியதுதானே. அது அனைத்தையும் துறந்தவர்கள் துறவிகள்னு சொல்லப்படுகிறார்கள் அல்லவா. ஆனாலும் ஸ்ரீ வைஷ்ணவ ஜீயர் சுவாமிகள் சந்தியாதி தேவதா நமஸ்காரம் பண்ணுகிறார்கள். துரிய சந்தியா ஜபாதிகளை எல்லாம் பண்ணுகிறார்கள். எதனால? அப்ப ஜீயர் சுவாமிகள் பண்ணும்படியான அந்த கர்மானுஷ்டானம் இருக்கு, பிரபன்னாதிகாரி பண்ணும்படியான கர்மானுஷ்டானம் இருக்கு. இதெல்லாம் எதுக்காகனா 2 காரணங்கள் காட்டப்படுறது. ஒரு பிரபன்னாதிகாரி இருக்கிறார், ஒரு ஜீயர் சுவாமி இருக்கிறார். அவர் சந்தியாவந்தனம் பண்றதில்லைன்னு வச்சுக்கலாம். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? சுவாமியே பண்ணல, நாயம் பண்ணணும். இதுதான் நம்முடைய எண்ணம். தேஜோ விசேஷேன பிரத்யவாயோ ந வித்யதே சாஸ்திரம் காட்டுறது. மகாத்மாக்களுடைய தேஜோ விசேஷத்தாலே அவர்கள் சாஸ்திரத்தை மீறி நடந்து கொண்டால் கூட அவளுக்கு தோஷம் வராது. ஆதிசங்கர பகவத்பாதருடைய அற்புதமான ஒரு சரித்திரம். ஒரு இடத்துல போயிட்டு இருந்தார், சிஷ்யாளும் தானுமா. அப்போ அந்த இடத்துல
ஏதோ போதைப் பொருள் காய்ச்சிட்டு இருந்தான், சாராயம் காய்ச்சி கொண்டிருந்தான். இவருக்கு நல்ல வெயில் தாகம், கொஞ்சம் எனக்கு அது கொடுக்குறியான்னு கேட்டார். அவன் ஒரு பானையில் கொடுத்தா, மொத்தத்தையும் அப்படியே சாப்பிட்டார். பின்னால வந்தவெல்லாம் பார்த்தா ஆச்சாரியனே இந்த காரியத்தை பண்ணிட்டார், நாம ஏன் பண்ணக்கூடாது? அவன் புதிச்சான். இவர் நன்னா ஒரு தன்மையோட அந்த நிலை மாறாமல் நின்னார். அவள்லாம் அது தம் வேலையை பண்ண ஆரம்பிச்சு கொடுத்து உள்ளுக்குள்ள போயிற்றேயானால் அதனுடைய வேலை தனியா இருக்கு. அது இவாளை மயக்கமடைய செய்தது, குதிக்க செய்தது, கத்த செய்தது, எல்லாம் ஆச்சு. ஒரு 4-5 மணி காலம் இவர் பொறுத்து இருந்தார். முடிஞ்சது, ஆச்சு. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் கை கூப்பிட்டு பின்னால போறார். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி காலம் கழிச்சு இன்னொரு இடத்துல ஈயம் காய்ச்சின்னு இருந்தான், லெட். இந்த ஈயம் கொதிச்சுன்னு இருக்கு, கொஞ்சம் ஈயம் கூடுனார். அவன் கரண்டியால் எடுத்து கையில கொடுக்குறான், கையிலேயே வாங்கி அப்படியே சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு சிஷ்யால பார்த்தார். அங்க நான் அதை பருகினேன்றதுக்காக அதை எல்லாரும் சாப்பிட்டங்களே, இப்ப இதையும் சாப்பிடுங்களா நீங்க? அப்ப ஆச்சாரியர்களுக்கு பிரத்யவாயம் கிடையாது. அதனால சுவாமி அந்த காரியம் பண்ணார், நான் பண்றேன் கிடையாது. நல்லதுக்கு தான் சுவாமிகளை எடுத்துக்கணும். we cannot imitate them, we can emulate them. அவர்கள் பண்ணி இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை சுவாமி இப்படி அனுஷ்டிப்பார், அதை நான் அனுஷ்டிக்கிறேன் அப்படின்னு இல்லாம ஒழிய எங்கேயாவது சில காரணங்களுக்காக அவ பண்றதுக்கும் காரணம் இருக்கும். அந்த காரணங்களுக்காக சில டீவியேஷன்ஸ் அவளுடைய அனுஷ்டானங்கள்ல இருந்ததே, ஆனால் அது நமக்கு பிரமாணம் கிடையாது, அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப கர்மம் பந்தகம்னாலும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் கர்மானுஷ்டானத்தை பண்ணுகிறார்களே 10 எதற்காகனா, ஒன்னு சிஷ்யர்களுடைய உஜ்ஜீவனத்துக்காக. நாம் அனுஷ்டானம் பண்ணாவிட்டால் சிஷ்யர்களும் விட்டு விடுவார்களே, சிஷ்யஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களும் விட்டு விடுவார்களே, மொத்தம் உண்டான பார்ப்பவர்களும் விட்டு விடுவார்களே. நம்ம பேர்ல இருக்கக்கூடிய கருணை அவா திருமேனியை வருத்திக்கிறான். இல்லைன்னா இவ்வளவு கர்மானுஷ்டானங்கள் பண்ண வேண்டிய நிர்பந்தம் என்ன? கிடையவே கிடையாது. சன்னியாசினா எல்லாத்தையும் விட்டவர் தானே. ஏன் இத்தனை கர்மானுஷ்டானங்கள் பண்ணுகிறார்? இத்தனை பேர், நிறைய பேர் 2 மணி வரைக்கும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். வருபவர்களுக்கெல்லாம் நல்வார்த்தைகளை சொல்லி, அவளுக்கு ஆறுதல்களை சொல்லி, நல்ல உபதேசங்களை பண்ணி, அதுக்கப்புறம் சுவாமி பிட்சைக்கு எழுந்தொழுவதற்கு முன்பாக ஒரு 1/2 மணி காலம் உட்கார்ந்துட்டு மாத்தியானிகத்துக்கு அனுஷ்டானம் பண்ணுகிறார். ஏன் பண்ணணும்? நமக்காக. இல்லைன்னா நான் விட்டுடுவேன் மாத்தியானிகத்தை, சுவாமியே பண்ணல. அப்ப லோக சங்கிரகமேவாபி, அர்ஜுனா நீ யுத்தம் பண்ணணும்பா. நீ இப்போ ஒரு சான்றோனான நிலையில இருக்க, ஒரு எக்ஸாம்பிள் காட்டத்தக்க நிலையில இருக்க. நீ இப்போ உன்னுடைய தர்மமாக இருக்கக்கூடிய கர்மானுஷ்டானத்தை விட்டு விட்டாயே, ஆனால் ஜனங்கள்லாம் விட்டுடுவா. அர்ஜுனனே விட்டுட்டானேன்னு. லோக சங்கிரகம்னு பேர் அதுக்கு. அது ஒரு காரணமாக அமைந்திருக்கக்கூடியது. 2வதான காரணம், இது பகவானுடைய ஆணை, பின்பற்றியே தீர வேண்டும். அப்ப சிஷ்யோஜீவனத்துக்காக பண்ணும்படியான அனுஷ்டானம் பகவானுடைய ஆணைன்றதுக்காக பண்ற அனுஷ்டானம். பகவானுடைய ஆணைன்றதுக்காக பண்ற அனுஷ்டானம்னா பகவத் கைங்கரிய ரூபம், எம்பெருமானுக்கு பண்ணும்படியான கைங்கரியத்தின் வடிவமாய் இருக்கிறது. காரணம் ஏன்? அதைத்தான் முதல்ல ஆரம்பத்தில் ஸ்லோகம் விண்ணப்பம் பண்ணினேன். ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்ஞா, என்னுடைய ஆணை. ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்ஞா, தர்மசாஸ்திரமோ வேதமோ என்னுடைய ஆணைன்னு சொல்றான். ஒருத்தருடைய ஆணையை, if anybody order has been carried out, he is pleased. நான் சொன்ன கேட்டுட்டான் அவன், நான் சொல்றபடி அவன் நடந்துட்டான். அப்போ அவருக்கு சந்தோஷம் ஏற்படுறது. இப்ப இந்த கர்மானுஷ்டானத்தை பண்றதுனால பெருமாளுக்கு சந்தோஷம் வந்ததே, ஆனால் அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியமாகி விடுகிறது. கர்மம் கைங்கரியத்திலே புகும். எல்லாம் நமக்கு கைங்கரியம் தான். ஒரே ஒரு க்ஷணத்துல தான் நமக்கு உபாயம் இருக்கிறது, அதுதான் சரணாகதி க்ஷணம். அதுக்கப்புறம் அத்தனையும் கைங்கரிய ரூபமாக அமைந்திருக்கிறது. சங்கல்பம் பண்ணச்சேவே பகவத் கைங்கரிய ரூபம், ஸ்ரீ பகவதாஜ்ஞயா பகவத் கைங்கரிய ரூபம். சந்தியாம் உபாசிஷ்யே, பிராத சந்தியாம் உபாசிஷ்யே.
அப்படின்னு சொல்லும்படியான விஷயம்னு பார்த்தால், அப்போ கைங்கரியமாகத்தான் கர்மானுஷ்டானங்கள் பண்ணப்பட வேண்டும். அப்போ ஒரு பிரபன்னாதிகாரி இருக்கிறானே, அவன் ஏன் குடும்ப போஷணம் பண்ணணும்னா பெருமாளுடைய ஆணை. நீ கல்யாணம் பண்ணிக்கோ, சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நீ குழந்தைகளை பெற்றுக்கோ, சாஸ்திரம் சொல்லியிருக்கு. குடும்பத்தை நடத்து, சாஸ்திரம் சொல்றது. இத்தனை சாஸ்திரானுஷ்டானம். தர்ம பிரஜார்த்தம் இமாம் கன்யாம் விருணீமஹே. தர்மார்த்தம் பிரஜார்த்தம், தர்மத்துக்காகவும் பிரஜைக்காகவும் இந்த பெண் பிள்ளையை நான் கைப்பிடிக்கிறேன். அப்போ நம்முடைய கர்மானுஷ்டானங்கள் எப்படி அமைந்திருக்கிறதுனா கைங்கரிய ரூபமாய் அமைந்திருக்கிறது. இது ஒரு விஷயம். இது கீழ்ப்பாசுரத்தில் அவர்கள் கைங்கரியத்தை பண்ணக்கூடியவர்கள்னா கர்மத்வாரா கைங்கரியம் பண்ணுகிறார்கள். இந்த பாசுரத்தில் கனைத்திளங்க திருமை பாசுரத்தில் சொல்லப்படும்படியானவன் இருக்கிறானே, அவனும் கைங்கரிய நிஷ்டன்தான். அப்ப இவன் கைங்கரியத்துக்கும் அவன் கைங்கரியத்துக்கும் என்ன வித்தியாசம்? அவன் கர்மானுஷ்டானத்தை கைங்கரியமாக பண்ணுகிறான், இவன் கர்மானுஷ்டானத்தை விட்டுட்டு கைங்கரியம் பண்றான். வித்தியாசம் பாருங்க, ரெண்டு பேருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. கீழ்ப்பாசுரத்தில் கர்மானுஷ்டானத்தை 10 பண்ணிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுகிறான்னால் கர்மானுஷ்டானத்தை விட்டு விட்டு கைங்கரியம் பண்ணுகிறான். எப்படி தெரியுது? இவன் வேலை என்ன தெரியுமா? கண்ணனோட கூடவே போறது, கண்ணன் பக்கத்திலேயே இருக்கிறது. சுரிகையும் தெரிவில்லும் சண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட ஒரு கையால் ஒருவன் தன் தோளையூன்றி ஆனிர இனம்புழ குறித்த சங்கம் வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சளும் வேணியும் மேனியும் வடிவும் கண்டாள். அருகே நின்னாள் என்பன் நோக்கி கண்டாள், அது கண்டி ஊரொன்று புணர்க்கின்னதே. கண்ணனும் பெருமான் முதல்ல பசுவெல்லாம் அனுப்பிச்சுடுவான், அப்புறம் இடைப்பிள்ளைகளெல்லாம் அனுப்பிச்சுடுவான். சுரிகையும் தெரிவில்லும் சண்டுகோலும், சுரிகா சின்ன கத்தி, குருவாள். ஏதாவது ஒரு துஷ்ட ஜந்து பசு மேலே வந்து உட்கார்ந்துதானே அது போய் அடிக்கணும் இல்லையோ, அதுக்காக சின்ன குருவாள் இருக்கும், இங்கேருந்து தூக்கி எறிவாது மேலே விடும். தெரிவில்லும் இன்னும் சில காக்கைகள், ஏதாவது சில பறவைகள் வந்து பசுக்களை எருதுகளை துன்புறுத்தும். எருதின் புண் காக்கை அறியாதுன்னு. அப்ப அந்த சமயத்தில் அந்த காக்கையை ஓட்டணும், கொல்ல முடியாது. அதுக்காக தெரிவில் எடுத்து அடிப்பான். ஒரு ஒய் ஷேப்பில் கட்டை இருக்கும், அதில் வந்து ரப்பரில் இது கட்டி வச்சிருப்பான், எலாஸ்டிக் கட்டி வச்சிருப்பான். அது நுனியில் கல்லை வச்சு அப்படி இழுத்து அடித்தான்னா நேரங்க கூறி நேரம் அது தலையில் போய் விடும். அது கிட்ட வரைச்சா அது பறந்து போயிடும். என்னைக்குமே நம்முடைய வகையில் பார்த்தோமே ஆனால் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், அழிக்கிறதுன்றதே கிடையாது. பூச்சி கொல்லி மருந்து நாம கண்டுபிடிக்கல, பூச்சி ஓட்டுற மருந்து தான் கண்டுபிடிச்சோம். வயல்ல இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்னால் அதுல பூச்சிகள் வராத இருக்கிறதுக்கு மருந்து கண்டுபிடிச்சோம். வந்த பூச்சி பறந்து போறதுக்கு மருந்து கண்டுபிடிச்சோமா ஒழிய பூச்சியை அழிக்கிறதுக்கு மருந்து கண்டுபிடிக்கல. கொசு வராத இருக்கணும்னா அதுக்குன்னு வாசல்ல சில செடிகளை வச்சிருப்பா, கொசு உள்ள வராது. இன்னைக்கு என்னன்னா கொசுவுக்கு பேட் வச்சு லொட்டு லொட்டுன்னு அடிச்சு கொல்றோம். அது எங்கிருந்து இம்போர்ட் ஆயிருக்கு இந்த மெத்தட்னு பாருங்களேன். நம்ம பாரதிய சம்ஸ்கிருதியில இந்தியன் கல்ச்சர்ல எதையும் கொல்றதுக்கு அனுமதிக்கிறதே கிடையாது. ராஜாக்கள் சென்று வேட்டையாடுகிறார்கள் என்னால் வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய ஜந்துக்களைத்தான் வேட்டையாடுவர்களே ஒழிய, இந்த ஹிந்தியில பால்தூ ஜான்வர்னுவா, வளர்க்கத்தக்கதாய் இருக்கக்கூடியதான எந்த ஜந்துவாய் இருந்தாலும் அதை வளர்க்கத்தான் செய்வார்கள். அப்ப கொசுக்களை ஓட்டணும், கொசுக்களை ஒழிக்கிறதுன்றதே கிடையாது. ஏன்னா அதுக்கு உயிரோட வாழறதுக்கு உரிமை இருக்கு. ஏதோ கர்மானுகுணமாக அந்த சரீரத்தை எடுத்திருக்கு, அதனுடைய கர்மானுகுணமாக அது தன்னுடைய காலத்தை கழிக்கணும். அதுக்கு முன்னால் அதை கொல்றதுக்கு நமக்கு எங்க அதிகாரம் இருக்கு? அதனால எந்த இடத்துலையும் நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய பாரதிய சாஸ்திரமானது யாரையும் அழிக்கிறதுக்கே சொல்ல. வேடிக்கையா ஒரு பெரியவர் சொன்னார், சாதாரணமா மற்ற சம்பிரதாயத்தை தான் சொல்லுவா, பாபத்தை வெறு, பாபம் பண்ணினவனை வெறுக்காதே. பாபத்தை வெறு, நீ பாபத்தை வந்து திரஸ்காரம் பண்ணு, ஆனால் பாபம் பண்ணினவனை திரஸ்கரிக்காதே அப்படின்னு இதர சம்பிரதாயத்தில் மதாந்தரஸ்தர்கள் சொல்லும்படியான வார்த்தை
ஹேட் த சின், டோன்ட் ஹேட் த சின்னர் அப்படின்னு சொல்றான்னு. அது நம்ம சம்பிரதாயம். மாற்றாரை அழிக்க வல்லானே இல்ல, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானே. மாற்றார் விரோதிகள், மாற்று விரோதம். மாற்றாரை விரோதிகளுடைய மாற்றழிக்க வல்லான், விரோதத்தை அழிக்க வல்லவன் கண்ணன். அப்ப நம்ம சம்பிரதாயமே எல்லாமே வியக்திகளை அழிக்கிறது இஷ்டமே கிடையாது. வியக்திகளுக்கு இருக்கக்கூடிய குணத்தை போக்க வேண்டும், துர்குணத்தை போக்க வேண்டும் அப்படின்னு அமைந்திருக்கக்கூடிய விஷயமானபடியாலே அதற்கனுகுணமாக 10 கர்மானுஷ்டானம் பண்ணுபவர்கள்னு சில பேர் இருக்கா. ஆனால் சில பேர் அந்த கர்மானுஷ்டானங்களை விட்டவர்கள். விடலாமா? கர்மானுஷ்டானத்தை விடலாமா? இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுற பெண் பிள்ளை ஒரு கையால் ஒருவன் தன் தோளையூன்னி சுரிகையும் தெரிவில்லும். ஒரு சுரிகை கத்தி வச்சுட்டு இருக்கான், அதை வச்சுட்டு துஷ்ட ஜந்துக்களை ஓட்டணும். தெரிவில்லும் சண்டு கோலும், பசு ஹை ஹைன்னு ஓட்டுறதுக்கு இருக்கக்கூடிய கோல். மேலாடையும் கண்ணன் மேலே போட்டு கம்பளி, இதெல்லாம் என்ன பண்ணுவான்னா தோழன்மார் கொண்டோடா. ஒரு தோழன் இடத்துல ஒன்று கண்ணன் கொடுத்து அனுப்பிச்சுடுவாராம். இந்த பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைகள், கார்பரேஷன் ஸ்கூல்ல அந்த காலத்தில் அநேக குழந்தைகள் பவ்யமா இருக்கும். இதுல ஒருத்தன் கெட்டிக்காரனா இருப்பான் அல்லது துட்டனா இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய லஞ்ச் பாக்ஸை இன்னொரு பையன்கிட்ட கொடுத்துட, எங்க வீட்டில் கொண்டு போய் வைடா. அவனுடைய ஸ்கூல் பேக்கை இன்னொருத்தனிடத்துல கொடுப்பான், பால் பேட்டெல்லாம் இன்னொருத்தனிடத்துல கொடுப்பான். இவன் பாட்டு கை வீசின்னு நடந்து வருவான். அப்படிதான் கண்ணன் ஒருவர். சுரிகையும் தெரிவில்லும் சண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோடா. ஒரு கையால் ஒருவன் தன் தோளையூன்னி ஆனிரை இனம் மீள குறித்த சங்கம். அதுல ஒத்தனை செலக்ட் பண்ணி வச்சிருக்கான். அவனுக்கு சாதாரணமாக ஸ்ரீதாமான்னு அவனுக்கு பெயர் அப்படின்னு சில புராணங்கள்ல சில கவிகள்லாம் எழுதி வச்சிருக்கான். அந்த ஸ்ரீதாமான்ற பிள்ளை இருக்கானே, அவன் தோல்ல கையை போட்டுட்டு கண்ணன் வருவாரான். கண்ணனுடைய தோளுக்கு இனியான் அவன், இல்ல கண்ணன் அவனுடைய தோளுக்கு இனியான். சாதாரணமா பெருமாளுக்கு சாத்தப்படும்படியான பிரபாவளி இருக்கிறதே, அதுக்கு தோளுக்கு இனியான்னு பேர். கண்ணனுடைய தோளுக்கு இனியான். கண்ணன் ஒரு கையால் ஒருவன் தன் தோளையூன்றி ஆனிரை இனம் மீள குறித்த சங்கம். பசு எல்லாம் சீக்கிரம் வாங்க போனோம் எல்லாருக்கும் சொல்லிட்டு ஊன்னு கத்துவான். கண்ணன் சங்கு ஊதுவான். வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன். அப்ப அந்த கண்ணனோட கூடவே வரான ஒருத்தன், அவன் எப்பவும் கண்ணனோட கூடவே இருப்பான். எப்படி இளைய பெருமாள் ராமபிரானோடு கூடவே இருந்தாரோ அந்த மாதிரி கண்ணனோட கூட இருக்கிறவன் அவனுடைய தங்கை இவள். அந்த கண்ணனோடவே கூட இருந்து கைங்கரிய நிஷ்டனாய் இருக்கிறானே, அவன்தான் நற்செல்வன். நற்செல்வன் சொல்லப்படுகிறான். அவனுடைய தங்கையாய் இருக்கக்கூடியவளே அப்படின்னு சொல்றது. இங்கேதான் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் காட்டுறார், நாயனாரும் காட்டுறார். சக்கரவர்த்தி திருமகனாரை விடாமல் பின்தொடர்ந்து திரிந்தவனான இளைய பெருமாளைப் போலே, லக்ஷ்மணனைப் போலே கண்ணனை விடாதிருக்கக்கூடிய ஒரு பிள்ளை, அவன் வீட்டு பெண் பிள்ளை, அவனுடைய தங்கையாய் இருக்கிறாள். இங்க பார்க்கணும், சக்கரவர்த்தி திருமகனார் அவர் நான் காட்டுக்கு புறப்பட்டு போறேன் அப்படின்னு, நானும் வரேன்றா சீதை. அப்ப நீ வர வேண்டாம், காடு ரொம்ப துக்ககரமா இருக்கும். அப்ப பல ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறார், பல விதமான வாதங்களை எடுத்து வைக்கிறாள் சீதா பிராட்டி. அவள் சீதா பிராட்டி சொல்லும்படியான வார்த்தை கிம் த்வா மன்யத வைதேஹா, எங்க தகப்பனார் உன்னை பத்தி என்ன நினைக்க மாட்டார். அதுக்கு ஒரு 7 வியாக்கியானம் என்றார் பெரியவாச்சான் பிள்ளை. விபுலமான வியாக்கியானம், தனி ஸ்லோகத்தை தனிப்பட அனுபவிக்க வேண்டிய விஷயம். கிம் த்வா மன்யத வைதேஹா, எங்க தகப்பனார் உன்னை என்ன நினைக்க மாட்டார் ராமா. எங்க தகப்பனார் யார் தெரியுமா? விதேகராஜன் வைதேகன் இல்ல, வைதேகா, தேகத்தில் ஆசை இல்லாதவர். எப்படிப்பட்டவர்னா கர்மணைவை சம்சித்தி மாஸ்திதா ஜனகாதயா, ஜனகர் முதலானவர்கள் கர்மத்தாலேயே சித்தி பெற்றவர்கள். அப்ப கர்மத்தாலே சித்தி பெற்றவராய் அமைந்திருக்கக்கூடிய ஜனகர்னா சரீரத்தில் ஆசையே இல்லாதவர், கர்மானுஷ்டானத்தை தத்பரராக செய்யக்கூடியவர். இன்றாக நீ என்னை இங்க விட்டுட்டு போயிட்டேனா, கர்மானுஷ்டான தத்பரராய் இருக்கிற எங்க தகப்பனார் என்ன நினைக்க மாட்டார்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கர்மானுஷ்டானத்தில் ஈடுபட்டிருக்கேன், என்னுடைய மாப்பிள்ளையும் கர்மானுஷ்டானத்திலேயே ஈடுபட்டு இருப்பான் அப்படின்ற எண்ணத்தில் தானே என்னை கொடுத்தார். இப்போ நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா நீ காட்டில் போய் அக்னிஹோத்திரம் பண்ண வேண்டாமா? நீ எங்கே போறியோ நித்யாக்னிஹோத்திரம் பண்ண வேண்டாமா? அக்னிஹோத்திரத்துக்கு பக்கத்தில் இருந்து பில்லு கொடுக்க வேண்டியவள் யாருன்னு கேட்டால் பத்தினி கொடுக்க வேண்டும். நீ இன்றாக என்னை விட்டுட்டு காட்டுக்கு போய்விட்டாயே, ஆனால் அக்னிஹோத்திராதி கர்மங்களை விட்டுட்ட. எங்க தகப்பனார் நினைக்க மாட்டாரா? அப்போ உன்னை பத்தி என்ன நினைப்பார்? ஒரு நல்ல ஆஸ்திகனாய் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு பெண்ணை கொடுத்தேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஒரு விராத்தியனுக்கு நாஸ்திகனுக்கு பெண்ணை கொடுத்துட்டேன்னு நினைக்க மாட்டாரா? அப்போ உடனே பெருமாளுக்கு கன்வின்சிங்கா படுது, ஆமாமா வாஸ்தவம் தான், உடனே சரிவா அப்படின்னு அழைச்சிட்டு போயிட்டார். பெருமான் நித்யாக்னிஹோத்திரம் பண்ணினார். அக்னிஹோத்திர ஹோம புகைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் வச்சுட்டு தான் பரதாழ்வான் இது சக்கரவர்த்தி திருமானார் எழுந்தருள் இருக்கிற இடம்னு கண்டுபிடித்துக் கொண்டான். எப்படி கண்டுபிடித்துக் கொண்டான்னா, அந்த இடத்துல அமைந்திருக்கக்கூடிய பெருமானுடைய சீர வல்கலங்களை எல்லாம் பார்த்து, ஹோம புகைகளை பார்த்து இது பெருமாள் இருக்கிற இடம்னு தெரிந்து கொண்டான். அப்புறம் நான் சித்திரகூடத்தில் பேசினான். இதெல்லாம் ஸ்ரீராமாயணத்தில் அமைஞ்சிருக்கு. அப்படி போன போது கர்மானுஷ்டானங்களை பண்ணுவதற்கு ராமன் சீதா பிராட்டி அழைத்துக் கொண்டு சென்றானே, கூட போன லக்ஷ்மணன் ஊர்மிளையை அழைச்சிட்டு போனானா? அழைச்சுட்டே போகல, அவளை ராஜ்யத்திலே விட்டுட்டு வந்துட்டான். அப்ப அவன் கர்மானுஷ்டானம் பண்ண வேண்டாமா? ரெண்டு பேருமே கத்திரியர்கள், ரெண்டு பேருமே கிரகஸ்தர்கள், ரெண்டு பேருமே கர்மானுஷ்டானம் பண்ணணும். ஆனால் பெரியவன் ஒருத்தன் பண்ணினால் மற்றொருத்தன் பண்ணாமல் இருக்கலாமா? நியாயமா? வேடிக்கையா சொல்றது உண்டு. சில கிரகங்கள்ல அமாவாஸ்யா தர்ப்பணாதிகளே மூத்த பிள்ளை பண்ணா போறோம், மத்தவா பண்ண வேண்டாம், சாஸ்திரம் சொல்லல. அப்படி எங்க அண்ணா இருக்கார், எங்க அண்ணா தர்ப்பணம் பண்றார், ஸ்ராத்தமாச்சு உங்க தகப்பனா ஸ்ராத்தமாச்சு எப்படின்னா, எங்க அண்ணா இருக்கார் அவர் பண்றார், இவர் உத்தியோகத்துக்கு போயிட்டு இருப்பார், என்ன வேணாலும் பண்ணிருப்பார், என்ன வேணாலும் சாப்பிட்டுருப்பார், அன்னைக்கு ஒரு விரதானுஷ்டானம் கூட பண்றது இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை. ஏன்னா பெரியவன் இருக்குச்சே சின்னவன் பண்ண வேண்டியதில்லை, அதுக்கு அவ இதை பிரமாணமா காட்ட ஆரம்பிச்சுட்டான். ராமபிரான் கர்மானுஷ்டானம் பண்ணா லக்ஷ்மணன் பண்ணலையே. லக்ஷ்மணன் ராம கைங்கரியத்திலே இருந்தான். மூத்தவன் இப்படிப்பட்ட பித்ருகர்மாக்களை பண்ணுகிற போது இளையவர்கள் அவ கூடவே இருக்கணும், கைங்கரியப்பரர்களாக இருக்கணும். அதற்கனுகுணமாக ராம கைங்கரியத்திலே ஈடுபட்ட லக்ஷ்மணன் என்னைக்கு அக்னிஹோத்திரம் பண்ண போறானோ அன்னைக்கு தான் இந்த பிள்ளை பசு கறக்க போறான், எருமை கறக்க போறான். இந்த பிள்ளை எருமை கறக்கல. இது என்னமா தெரியுதுன்னா, கனைத்திளங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்றுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி. கனைத்து இளங்கத்தெருமை. இனிமேல் சுவாபதேசத்துக்கு வருவோம். இப்போ பிரமேயம் சொல்லிவிட்டேன், பாசுரத்தினுடைய அர்த்தத்துக்கு வியாக்கியானத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல போல. ஆனால் இதுக்கு சுவாபதேச அர்த்தம் போகணும். கனைத்திளங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி. நம்முடைய ஆச்சாரியர்களை ரெண்டு விதமா பிரிக்கிறார். அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியர், கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர். சில ஆச்சாரியர்களிடத்துல போய் 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 கேட்கணும். 18 தடவை நடந்தார் பெருமானார், அப்புறம்தான் அவருக்கு திருமந்திரார்த்தம் கிடைச்சது. அதுக்கப்புறம் தனியாக வர வேண்டும்னு கூப்பிட்டு உட்கார வச்சு, குரத்தாழ்வானும் முதலியாண்டானும் கூட இருக்கலாகாது என்று சொல்லி அவரை மாத்திரம் உட்கார வைத்து சொன்னது சரமஸ்லோகார்த்தம். இப்படிதான் மனோரமாவில் வியாக்கியானம் பண்றார். இவ்வர்த்தம் அறிகைக்காகவே எம்பெருமானார் திருக்கோட்டியூர் நம்பி பக்கலிலே 18 கால் நடந்தது. 18 தரம் நடந்ததற்கு காரணம் என்னன்னா, இந்த சரமஸ்லோகார்த்தம் தெரிந்து கொள்வதற்கு. என்ன கஷ்டமான புஸ்தகத்தை பார்த்தா புரியாதன்னா, என் புஸ்தகத்துல தான் பதவுரை போட்டிருக்கா, பொழிப்புரை போட்டிருக்கா, விசேஷார்த்தம் போட்டிருக்கா, எத்தனை புஸ்தகங்கள் போட்டு வச்சிருக்கா, எம்பெருமானார் எழுதி வச்சிருக்கா. அதுக்கு முன்னால் இருக்கிறவெல்லாம் கீதார்த்த சங்கிரகத்தில் ஆள வந்தார் சாதிச்சிருக்கார். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா போருமே, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அகம்பா ஸ்வரூபா பேப்பியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜா அர்த்தம் தெரியாது போயிடுமா? எல்லாம் தெரியும். அதனால ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுமே ஒழிய
ஆச்சாரியோபதேசம் இல்லைன்னா ரியலைசேஷன் கிரியேட் ஆகாது. புஸ்தகம் புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனையோ இருக்கு. ஏன் சிடி இல்லையா? எவ்வளவு சிடி இருக்கு, எவ்வளவு பென்ட்ரைவ் இருக்கு, அதுல எவ்வளவு ககனமான விஷயங்கள், ஆழ்ந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட ஆச்சாரிய சிஷ்ய பரம்பரையில கேட்டால் தான் தெளிவு ஏற்படும். அப்போ அதுக்கு தெரிஞ்சுக்க முடியாத அர்த்தம் என்ன இருக்கு? ஏகசப்தார்த்தம். அது தனியா ஒரு நாள் விவரிக்கிறேன். மாம் ஏகம் சரணம் ரஜா, என் ஒருவனையே சரணமாக பத்துவாயாக. அந்த ஏக சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லணும்? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இந்த அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்காக 18 தரம் இழுத்தடிச்சார். யாரை இழுத்தடிச்சார்னா அவதார புருஷரா இருக்கக்கூடிய ராமானுஜரை இழுத்தடிச்சார். மற்றவ யாராவது ஒன்றும் ஸ்ரத்தை இல்லாதவாழ ஸ்ரத்த வர வரைக்கும் இழுத்தடிச்சா நியாயம். ராமானுஜர் இழுத்தடித்திருக்கிறார் என்னால் அதுக்கு காரணம் அவர் அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியர். அதுக்கு காரணம் அர்த்தம் அவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு காட்டப்படுறது. ஆனால் எம்பெருமானாருக்கு பின்புள்ள ஆச்சாரியர்கள் இந்த வாசுர வியாக்கியானத்திலேயே காட்டி இருக்கக்கூடிய விஷயம் கடைசியில வார்த்தை என்னன்னா, எம்பெருமானார் அவதரித்தார் போலே ஆயிற்று இப்பெண் பிள்ளையும். இந்த பெண் பிள்ளை இருக்கிறாளே எம்பெருமானார் அவதரித்தார் போலே ஆயிற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்பெருமானார் அவதரித்து எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் ஆசையுடையவர்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்று சொன்னார் போலே கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திருவழியா என்று இல்லாமல் இந்த இடத்துல தெரிவிக்கக்கூடியது கனைத்து இளங்கற்றருமை கன்றுக்கு இறங்கி எம்பெருமானாருக்கு இருக்கக்கூடிய தயை போலே அமைந்திருக்கக்கூடியது. அப்போ இந்த கறவைகள், அதாவது எருமைகள் என்ன பண்றதுன்னா, கரப்பார் இல்லாமையாலே கறக்கிறவா இல்லை, அதனால அதனுடைய மடி தாங்கல, பாலை தானா கொட்டுறது. அதே மாதிரி அல்பம் கேட்ட காலத்துல சுவாமி இது சொல்லணும் அப்படின்னு சொன்னதும் உடனே தடதடன்னு கொட்டும்படியான விஷயம் ஆச்சாரியருடைய சுபாவம். ஒண்ணும் இல்லை, ஒரே வார்த்தை கேட்டான் அர்ஜுனன். யச்ரேயஸ்யான் நிச்சிதம் புரூஹிதன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். எது எனக்கு ஸ்ரேயஸை உண்டு பண்ணுமோ அதனை தேவரீர் சொல்ல வேண்டும். எது எனக்கு ஸ்ரேயஸ், ஸ்ரேயஸ்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நான் எதை செய்தால் நன்மை உண்டாகுமோ அதை நீ சொல்ல வேண்டும்னு கேட்கிறார். உன்னுடைய சிஷ்யனா இருக்கேன், உன்னிடத்துல சரணாகதி பண்ணினவனா இருக்கிறேன். ஆகவே எச்ரேயஸ்யான் நிச்சிதம் புரூஹிதன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். உனக்கு எது நல்லதுன்னு கேட்கிறியா? யுத்தம் பண்றது நல்லது, யுத்தம் பண்ணு. இவ்வளவு பெரிய உபதேசமே வேண்டாம். ஒரே வார்த்தை தலையில தட்டி வில்ல கீழே போட்ட வில்ல கையில் எடுத்துக்கோ. விசிருஜ்ய சசரம் சாபம். கையில் இருக்கிற அம்போடு கூடின வில்ல கீழே போட்டுட்டான் அவன். அப்படி இருக்கிற போது கையில் வில்ல எடுத்துக்கோ, யுத்தம் பண்ண போரும். ஒரு ஸ்லோகம், ஒரே ஸ்லோகம் தான் கீதை இருக்கணும். அர்ஜுனுடைய கலக்கம், அர்ஜுன விஷாத யோகம் இருக்கட்டும். முதல் அத்தியாயம் முழுக்க, 2வது அத்தியாயத்தில் 11 ஸ்லோகம். 2வது அத்தியாயத்தில் 12வது ஸ்லோகம் என்ன இருக்கணும் தெரியுமா? அர்ஜுனா யுத்தம் பண்ணு, முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல வேற வேலையே கிடையாது. அதுக்கு இவ்வளவு பெரிய சாஸ்திரமா, இவ்வளவு பெரிய சாஸ்திரமா அப்படின்னா அது வேற ஒன்றும் இல்லை. இவன் ஒரு சின்ன கேள்வியை கேட்டான், உடனே பெருசா அர்த்தங்களை எம்பெருமான் தான் சொல்லிவிட்டான். இவன் கேட்ட கேள்வியில இவ்வளவு அர்த்தம் வேணும்னு கேள்வி கேட்டான் இல்லையே. அப்படி இருக்கிற போது எதனால் இப்படி தெரிவித்திருக்கிறான்னு சொன்னார்கள். இவன் கேட்டது ஸ்ரேயஸ்யாத், எது ஸ்ரேயா சியாத், எது எனக்கு ஸ்ரேயஸை உண்டு பண்ணுமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரேயஸ்னு ஒன்று இருக்கு, பிரேயஸ்னு ஒன்று இருக்கு. பிரேயஸ்னா சரீரத்துக்கு நன்மை, ஸ்ரேயஸ்னா ஆத்மாவுக்கு நன்மை. நான் சொல்றத கேட்டாயேயானால் உன் ஆத்மாவுக்கு நன்மை அர்ஜுனா. ஆத்மாவுக்கு நன்மையான விஷயங்களை நான் சொல்றேன்னு அர்த்தம். நீ என்ன கேட்டாய்? சரீரத்துக்கு நன்மை எதுன்னா யுத்தம் பண்ணுன்னு சொல்லிடலாம். ஆத்மாவுக்கு நன்மை என்ன எதுன்னு கேட்டால் உன்னுடைய தர்மம் யுத்தம் பண்ணுன்னு சொல்லணும். சரீரத்துக்கு நன்மைனா அவனை போட்டு அடிச்சுடுன்னு சொல்லிடலாம். ஆத்மாவுக்கு நன்மை,
ஆத்மா எப்படியெல்லாம் நன்மை அடைகிறதுனா கர்மயோகத்தாலே சாதிக்கப்பட்டதா இருக்கக்கூடிய ஞான யோக பக்தி யோகம், அதற்கு நான் இலக்காவேன். ஸ்வதர்ம ஜான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரா நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. அவனவனுடைய ஸ்வதர்ம ஜான வைராக்கிய சாத்திய பக்தி. அப்ப அந்த பக்திக்கு பகவான் இலக்காகிறான்னு இத்தனை அர்த்தத்தையும் காட்டி இருக்கிறான். அப்ப இது மொத்தம் ஆத்மாவுக்குண்டான அர்த்தம். இதுதான் ஆச்சாரிய லட்சணம். ஆச்சாரிய லட்சணத்தை எம்பெருமான் காட்டுறான். எங்கேயாவது ஒரு சின்ன கேள்வி கேட்டுட்டா அர்த்தங்கள் முழுக்க கொட்டிடுவா ஆச்சாரியர்கள். அதே மாதிரிதான் கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோறார். அந்த இரக்கமானது பாலை பொழிந்தல்லது நிற்க ஒண்ணாது, தன்னுடைய கன்றுக்கு இறங்கிற்று. எம்பெருமானார் சரமஸ்லோகார்த்தத்தை கேட்கிறார். திருக்கோட்டியூர் நம்பி சொன்னார், முதல்ல தண்டம் பவித்திரமுமாக வாரும் வந்தார். இவர் மட்டும் வரப்போறார் நினைச்சா ஒரு பக்கம் கூறத்தாழ்வான், ஒரு பக்கம் முதலியாண்டான். பவித்ரீகிருத கூரேஷா பாகினேய திருதண்டகா. 9 தனியா தானே வர சொன்னேன், தண்டு பவித்திரத்தோட வரணும் இல்லையோ, நான் சன்னியாசி தானே. ஆமா, அப்போ இதோ கூரேசன் தான் கூறத்தாழ்வான் தான் எனக்கு பவித்ரீகிருத ஜல பவித்திர ஸ்தானத்தில் இருக்கிறார். தாசரதியான முதலியாண்டான் எழுந்தருள் இருக்கிறாரே, அவர் திருதண்ட ஸ்தானத்தில் எழுந்தருள் இருக்கிறார். அப்போ பவித்ரீகிருத கூரேஷா பாகினேய திருதண்டகா அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. அஜகத் பாகினேயத்துவம் பாதுகாத்வம் திரிஜண்டதா. அப்ப இவரோட வந்திருக்கேன். ரொம்ப சாமர்த்தியமா பேசிட்டார், ரொம்ப சமர்த்தரா பேசிட்டார். அவரால் ஒன்றும் பேசிக்க முடியல. சரி அப்படின்னு அப்ப அர்த்தம் சொன்னார். அப்ப சொன்ன அர்த்தம் என்னன்னா, குஹ்யத்தை சொன்னாரே ஒழிய குஹ்ய தமத்தை சொல்லலை. இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானகா. ரகசியம் சொன்னாரே ஒழிய மேலான ரகசியத்தை சொல்லலை, ஆழ்ந்த ரகசியத்தை சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரணமாக அமைந்திருக்கக்கூடிய ரகசியம் திருமந்திரம். அந்த திருமந்திரத்தினுடைய சாரம் விவரமாய் அமைந்திருக்கக்கூடியது சரமஸ்லோகம். அப்படி பார்க்கிற பொழுது ரகசிய தமமாக குக்கிய தமமாக அமைந்திருக்கக்கூடியது இன்னொரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்துக்கு இந்த மாதிரி இவாளெல்லாம் நீ அழைச்சிட்டு வரக்கூடாது, நீ தனியா வரணும். எம்பெருமானாரை பார்த்து தேவரீர் தனியாக எழுந்துள்ள வேண்டும்ன்றார். சரின்னு அவ 2 பேரையும் ஸ்ரீரங்கத்தோட நிறுத்திட்டு இன்னொரு தரம் வருகிறார். அப்ப சொன்னார் சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை. அந்த அர்த்தத்தை முழுக்க கேட்டுண்டார். கேட்டு ஆனந்தம் தாங்கல. உடனே ஒரே ஒரு பர்மிஷன் கேட்கிறார். என்ன பர்மிஷன்னா, இந்த அர்த்தத்தை நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், கூறத்தாழ்வானுக்கு சொல்லாமல் என்னால இருக்க முடியாது. என்ன பெருமை பாருங்க கூறத்தாழ்வானுக்கு. யாருக்கு வேணாலும் சொல்லாத இருப்பேன், கூறத்தாழ்வானுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கு. சரின்னு பர்மிஷன் கொடுக்குறார். எப்படின்னா, கூறத்தாழ்வான் 6 மாசம் உமக்கு சுசுரூஷ பண்ணணும். ஒரு அடிமையை போல உமக்கு வேலை செய்யணும். நீர் சொன்னதுதான் செய்யணும். ஐயோ இன்னைக்கு பெருமாள் புறப்பாடு, பெருமாள் சேவிக்கிறேன்னு அவர் போகக்கூடாது. என்னோட கூட பின்னால வான்னா உம்மோட கூட வரணும் அவர். அப்படிதான் கூறத்தாழ்வான் எழுந்தருள் இருந்தார். ஸ்வபாவமே அப்படி. பெரிய நம்பிகள் அடிக்கடி திருவரங்கத்தில் வெள்ளம் வருது, இந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்தணும். நம்பெருமாளுக்கு பெரிய பெருமாளுக்கெல்லாம் உற்சவங்கள்லாம் தடைப்படுறது, கோவிலுள்ளெல்லாம் ஜலம் வந்துடுறது. இந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிற போது பெரிய நம்பிகள் பெருமானாரிடத்தில் சொன்னாரா, இந்த சந்நிதியை கொண்ட கோயிலை வலம் செய்து இங்காடுதும் கூத்தே. இந்த கோவிலை நான் ஒரு 3 பிரதட்சணம் பண்றேன். திருவரங்கம் பெரிய கோவிலை நான் 3 தரம் பிரதட்சணம் பண்றேன். உபாயமாகும். என்னோட கூட ஒருத்தரை அனுப்பணும். என் பின்னால் அவர் கை கட்டிட்டு வரணும். வருவாளே அப்படின்ன போது என் பின்னால வருவா எப்படி இருக்கணும் தெரியுமா? இன்னொத்தம் பின்னால போறமே, இன்னொத்தம் பின்னால போறமே அப்படின்ற எண்ணம் இல்லாதவாளா இருக்கணும். அடுத்த க்ஷணம் கூறத்தாழ்வான ஆயிடுச்சுன்னு போனுட்டார். அப்போ ஆச்சாரிய சிஷ்ய லட்சணத்துக்கு சீமாபூமியா இருக்கக்கூடியவர் கூறத்தாழ்வான். அப்படிப்பட்ட கூறத்தாழ்வானுக்கு எனக்கு சொல்லாது இருக்க முடியாதே. அப்போ 6 மாச காலம் அவரிடத்துல சுசூஷ கொள்ள வேண்டும்.
அவரிடத்துல எல்லா வேலையும் வாங்கிக்கணும். அதே மாதிரியாக 6 மாதம் சுசுஷ வாங்கிக்கணும். உடனே கோரத்தாழ்வான்றது சொன்னார், உனக்கு சொல்றதுக்கு எனக்கு பர்மிஷன் வந்துடுத்தோ, ஆனால் 6 மாச காலம் காத்திருக்க வேண்டும். இங்க மடத்தில் நீ சுசுஷ பண்ண வேண்டும், சகல கைங்கரியங்களையும் பண்ண வேண்டும். 6 மாச காலம் காத்துட்டு இருக்க முடியாது என்னால. ஆகவே எனக்கு சீக்கிரம் வேணுமே. சாஸ்திரத்தை புஸ்தகத்தை பார்த்தா ஆச்சாரிய சந்நிதியிலே மாசோபவாசம் ஒருத்தன் இருந்தானேயானால், 1 மாசம் உபவாசம் இருந்தானேயானால் அது 6 மாச சுசூஷைக்கு சமானம். 1 மாசம் உபவாசம் இருந்து அந்த அர்த்தத்தை பெற்றிருக்கக்கூடிய விஷயம். இது கோரத்தாழ்வானுடைய வைபவம். அப்போ ஆச்சாரியர்களுக்கு சொல்லி அல்லது நிற்க மாட்டார்கள். எப்படி இந்த எருமைகளாக இருக்கக்கூடியவை பாலை பொழிந்தல்லது நிற்காதோ அப்படி இருக்கக்கூடிய கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர்கள் அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய விஷயம். ஆகவே இந்த இடத்துல காட்டும்படியான விஷயம், கனைத்திளங்கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து மலை வழியே நின்று பால் சோரா நனைத்து இல்லம் சேராக்கும். நனைத்தில்லம் சேராக்கும்ன்றது ஆச்சாரியாருடைய சமாச்சாரம். ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஏரடர்த்ததும் ஏனமாய் நிலம் கீண்டதும் முன்னி ராமனாய் மாரடர்த்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி வன்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேரு செய் தொண்டர் சேவடி செழும் சேரன் சென்னிக்கணிவனே. திருவரங்கத்தில் சில ஸ்திரீகள் என்ன பண்ணுவார்கள்னால், ஒரு சந்நிதியிலையும் வாசல்ல கோலம் போட்டு போவார். புருஷா என்ன பண்ணுவான்னா அதை அழித்து விடுவார்கள். எப்படி அழிப்பான்னா, பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை நினைப்பா, கண்களில் தாரதாரையா ஜலம் பெருகும். ஜலம் பெருகிற்றேயானால் கீழே சேரா போயிடும். அந்த ஜலம் கீழே விழுந்து இந்த கோலப்பொடியில பட்டு அது சேராகும். அவளுடைய திருவடிகள்ல அந்த சேறு பட்டு இருக்கும். அந்த சேற்றை எடுத்து எனக்கு நான் நெத்தியில பூசிக்கணும், தலையில வச்சுக்கணும். சேரு செய் தொண்டர் சேவடியன் செழும் சேரன் சென்னிக்கணிவனே அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மாக்கள். அப்போ அப்படி கண்கள்ல தாரதாரையாக ஜலம் பெருக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். எப்போ ஆச்சாரியர்களுடைய திருக்கண்களிலே கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும். எப்போ அவர்களுக்கு சதா பரகுணாவிட்டா ஆகலாத சீதநேத்ராம்பு, எப்பவும் குளிர்ந்த ஜலம் இருக்குமா கண்கள்ல. துக்கத்தாலே வரக்கூடிய கண்ணீர் இருக்கிறதே, கண்கள்ல இருக்கிற அசுறு இருக்கிறதே, அது உஷ்ணமா இருக்கும். பெருமானார் சரித்திரத்தில் எல்லாருக்கும் தெரியும், யாதவ பிரகாசருக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுருக்கார். அப்ப யாதவ பிரகாசர் கப்பியாச ஸ்ருதிக்கு அர்த்தம் சொல்றார். அதுக்கு அனுச்சிதமான அர்த்தம் சொல்லுகையிலே பொருத்தமான அர்த்தம் இல்லை. பொருத்தமான அர்த்தம் இல்லைன்னா தப்பு கிடையாது. ஆனால் அது ஹீனோபமையாக இருக்கக்கூடாது, தாழ்ந்த உபமானமாக இருக்கக்கூடாது. அந்த தாழ்ந்த உபமானத்தை அவர் சொன்னது இவரால் கேட்க முடியல. பரமபுருஷனுடைய கண்கள் எத்தனை வசந்தது, அதுக்கு இதை போய் திருஷ்டாந்தமா சொல்லுவாள். அதை போய் திருஷ்டாந்தமா எப்படி சொல்லலாம்? சொல்லவே கூடாது. அப்படி இருக்கிற போது அபாரமான துக்கம். அதனால கண்களிலிருந்து ஜலம் பெருகித்து. அந்த ஜலம் பெருகி அது யாதவ பிரகாசருடைய தொடையில சுரியில்னு விழுந்தது. நம்ம ஈயத்தை காய்ச்சி கொட்டினாமா இருக்கேன்னு இப்படி நிமிந்து பார்த்தா இவர் அழுதுன்னு இருக்கார். இளையாழ்வாரே ராமானுஜா, இப்ப என்ன உனக்கு துக்கம், நான் என்ன தப்பு சொல்லிட்டேன்? அப்ப தெரிவிக்கிறார் கப்பியாச ஸ்ருதிக்கு வாஸ்தவார்த்தத்தை. அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய சரித்திரம். அப்ப சோகாஸ்ரு, சோகத்தாலே வரும்படியான கண்ணீர் இருக்கிறதே, அந்த கண்ணீர் உஷ்ணமாக இருக்கும். ஆனால் பகவத் கல்யாண குணங்களிலே ஈடுபட்டு அவனுடைய திருக்கல்யாண குணங்களையும் சேட்டிதங்களையும் நினைத்து 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 ஏறடர்த்ததும் 7 எருதுகளை அடர்த்தான். ஏனமாய் நிலம் கீண்டதும் அந்த எம்பெருமான் தான் ஏனமாக வராக அவதாரம் பண்ணினான். மாரடர்த்ததும் விரோதி நிரசனம் செய்திருக்கக்கூடியவன். மண்ணளந்ததும் லோகத்தை எல்லாம் அளந்திருக்கக்கூடியவன். சொல்லி பாடி வன்பொன்னி பேராறு. ஆக வெளியில பெருசா அற்புதமாக காவேரி பிரவகித்துக் கொண்டிருக்கிறது உபய காவேரி. அங்க உபய காவேரி கோவிலுக்கு வெளியில, கோவிலுக்கு உள்ள உபய காவேரி. இப்படிப்பட்ட பாகவதோத்தமர்களுடைய கண்களிலிருந்து பெருகும்படியான ஜலம் இருக்கிறதே, வன்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேரு செய் தொண்டர் சேவடி செழும் சேரு என் சென்னிக்கணிவனே.
அப்ப பார்க்கிற போது இப்படி இருக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். அதனால்தான் தெரிவிக்கக்கூடியது நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன். அப்ப இந்த ஆச்சாரியர்களை எப்படி சொல்லணும்னா செல்வன், நற்செல்வன். செல்வன்னா கைங்கரிய நிஷ்டர். எப்படிப்பட்ட கைங்கரிய நிஷ்டர்னா ஆச்சாரியன் பண்ணும்படியான கைங்கரியம் எம்பெருமானுக்கு மங்களாசாசனபரர்களை ஆக்கி கொடுத்தல். மணவாள மாமனுடைய தினச்சரியில் தெரிவிக்கக்கூடிய விஷயம். ஒரு சிஷ்யனை அங்கீகாரம் பண்ணுகிறாரே எதற்காகனா ஆத்மலாபாத் பரம் கிஞ்சித் அந்யன்னாஸ்தி நிச்சயாத். பெருமானுக்கு ஒரு மங்களாசாசன பலனை சேர்த்து கொடுப்பது தவிர வேற எந்த பலனையும் எதிர்பார்ப்பது கிடையாது. நேற்றைய தினம் விண்ணப்பம் பண்ணினேன், மாறாடி நினைக்கை குரூர நிஷித்தம் அப்படின்ற விஷயத்தில் பலத்தை மாறாடி நினைக்க. அப்ப எது பலம்? மங்களாசாசனம் பலம். எம்பெருமானுக்கு மங்களாசாசன பலர்களை உண்டாக்க வேண்டும். அதுதான் பகவானுடைய சிருஷ்டிக்கே பிரயோஜனம்னு காட்டுறார். ஆழ்வாருடைய பாசுரம், வாழ்த்துவார் பலராக நின்னுள்ளே நான்முகனை முழுத்த நீர் உலகெல்லாம் படையென்று முன்படைத்தாய். வாழ்த்துவார் பலராக, பகவானே உனக்கு பல்லாண்டு பாடுவதற்கு பல பேர் வேணும்ன்றதுக்காகத்தான் நீ ஜகத்தை சிருஷ்டி பண்ணினாய். அப்ப அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய விஷயம். அப்ப இந்த இடத்துல காட்டக்கூடிய அற்புதமான விஷயம் அமைந்திருக்கிறது. ஆக தெரிவிக்கிற வார்த்தை கனைத்திளங்கத்தெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து மலை வழியே இன்னுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன். அவனுடைய தங்கையாக அமைந்திருக்கக்கூடியவளே அப்படின்னு சொல்ற வார்த்தை. தங்காய், தங்கையே, நற்செல்வன் தங்காய், பனி தலைவீழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை. அப்படிப்பட்ட ஆச்சாரியன் திருமாளிகை வாசல்ல காத்து கொண்டிருக்க வேண்டும். ரொம்ப அற்புதமான விஷயம் இது. நாம காத்து கொண்டிருக்க வேண்டும். இது சிஷ்ய கிருத்தியம். பனி தலைவீழ நின் வாசல் கடைபற்றி. ஆச்சாரியன் எப்போ உபதேசம் பண்ண போறார்னு அது காத்து கொண்டிருக்க வேண்டும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேட்சந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்சினா. ஞானிகள் தத்துவதர்சிகள் உபதேசிப்பார்கள், காத்துன்றது. அவர்களை வணங்கி வழிபட்டு பெற்றுக் கொள்ளுவாயாக. பராசரம் முனிவரம் கிருதப உருவான்னிக கிரியம் மைத்ரேய பரிபப்ரச்ச பிரணிபத்யாபிவாத்தியச்ச. அப்படி வணங்கி கேட்க வேண்டும். வால்மீகி பகவான் வணங்கி கேட்டார். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்ளுதல், அதுதான் நின் வாசல் கடைபற்றி. அவருடைய திருமாளிகை வாசல்ல, மடத்து வாசல்ல இங்க பல சமயங்கள் அடியன் சேவிச்சிருக்கேன். ஆச்சரியம் அது. இதுதான் ஞாபகம் அடியன். மத்தியானம் 3:50 இங்க கோட்டி ஆரம்பம். 3:50னாக்கா 3:40 3:45 இங்க திருக்காப்பு நீக்கப்படும். ஆனா 3 மணிக்கே எத்தனை பேர் வாசல்ல உட்கார்ந்துருப்பா தெரியுமா? நின் வாசல் கடை பற்றி ஸ்பஷ்டமா அடியன் சேவிச்சிருக்கு. அநேக நாள் இதை சேவித்திருக்கக்கூடிய விஷயம். இப்படி இருக்கக்கூடியது சிஷ்ய கிருத்தியம். ஆகவே சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியா அவனை பாடவும் நீ வாய் திறவாய். இந்த மனத்துக்கினியானைன்ற இடத்துல காஞ்சிபுரம் சுவாமி ஒரு அர்த்தம் காட்டியிருக்கார். அது பெருமாள் பரமான அர்த்தமாகவே அமைஞ்சிருக்கிறது. சினத்தினால் வார்த்தை இருக்கு, மனத்துக்கினியான்னு வார்த்தை இருக்கு. ரெண்டும் பொருத்தமே இல்லை. அவர் கோபிஷ்டர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? எங்கேயாவது பொருத்தம் இருக்கா? நல்லவரா இருந்தா கோபிஷ்டரா இருக்க முடியாது, கோபிஷ்டரா இருந்தா நல்லவரா இருக்க முடியாது. அப்ப சினம்னா மனத்துக்கினியன் இல்லை, மனத்துக்கினியனா இருந்தா சினம் இல்லை. சினம்னா கோபம். இது எப்படி பொருந்தருது அப்படின்னா, மனத்துக்கினியானை சினத்தினால் தென்னிலங்கை செத்த கோமானை. இப்படி வச்சுக்கோங்க. மனத்துக்கினியானை சினத்தினால் தென்னிலங்கை கோமானை. இந்த ராவணனை கொல்லணும்னு பெருமாளுக்கு ஆசையே கிடையாது. பெருமாளுக்கு விருப்பமே கிடையாது. எதிவா ராவண ஸ்வயம், ஏ சுக்ரீவா, ராவணனே வந்தாலும் நீ ஆயிடுச்சுன்னு வந்துடும். ஐயோ அவன் விபீஷணன் இல்லையே, ராவணன் தானே, நான் எப்படி அவனை ஆயிடுச்சுட்டு வருது? அதெல்லாம் கிடையாது. எதிவா ராவண ஸ்வயம், ராவணனே வந்தாலும் அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொன்ன ராமபிரானுக்கு ராவணனை கொல்லணும்னு ஆசை இருக்குமா? ஆனால் இந்த ராவணனை எப்படியாவது வசப்படுத்த வேண்டும், தன்பால் இழுக்க வேண்டும் அப்படின்னு பெருமாளுக்கு ஆசை.
அதனால என்னென்ன பண்ணி காமிச்சான் தெரியுமா? முதல்ல சீதாபகரணத்துக்கு முன்னாலேயே தன் பெருமையெல்லாம் அவனுக்கு காண்பிச்சான். என்னை எதிர்க்க பார்க்காத ராவணா, என்னோட சேர்ந்துடு. முதல்ல தாட்டகாவதம் பண்ணி காண்பிச்சான். அது அவனுக்கு இன்ஃபர்மேஷன் போகாது இருந்திருக்குமா? அதற்கடுத்தபடியாக சுபாகுவதம் பண்ணி காண்பிச்சான். மாரீச்சனை ஓட்டி காண்பித்து இருக்கக்கூடிய நிலை. சிவசாபத்தை முறித்து காண்பித்தான். பரசுராம ஆழ்வானை வென்று காண்பித்தான். அதற்கு பிறகு தான் சூர்பனகை அங்கபங்கம் பண்ணி காண்பித்தான். அதற்கு பிறகு மாரீச்சனை கொன்றொழித்து காண்பித்தான். அதுக்கு முன்பாகவே விராதவதம் பண்ணி காண்பித்தான். பிறகு கபந்தவதம் பண்ணி காண்பித்தான். வாலிவதம் பண்ணி காண்பித்தான். ஹனுமானை தூதாக அனுப்பி பார்த்தான். அதற்கு பிறகு நேர கடலுக்கு அணைய கட்டி காண்பித்தான். அதுக்கு மேல அந்த எம்பெருமான் தான் பண்ணி இருக்கிறது அங்கதன தூது அனுப்பினான். இத்தனையும் பண்ணி அவனுடைய கிளைகளை எல்லாம் அறுத்தொழித்தான். இப்போவாவது போலாமே ராமனிடத்துல, இப்போவாவது வருவானா? ஆக இந்திரஜித்தை கொன்னாலாவது வருவானா, இவனை கொன்னாலாவது வருவானா அப்படின்னு எல்லாம் ஆசையோட பார்த்துட்டு இருந்தான். ராவணன் வரணுமே வரணுமே வரணுமேன்னு. கடைசியில் நம்ம இடத்துல ஒரே ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கு, அதை காண்பிப்போம் என்று தன்னுடைய முழு அழகையும் காட்டி யுத்தம் பண்ணான். மனத்துக்கினியான் அந்த சௌந்தரியத்தை முழுக்க காட்டினான். அதுக்கு கூட அவன் வசப்படல. இந்த அழகுக்கு கூட வசப்படாதவன் இருந்தால் என்ன போனால் என்னன்னு தோணித்து ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன். அப்ப எவ்வளவு லாங் ரோப் இல்லது, லாங் ரோப் எத்தனை ஓவனாலும் போட்டுக்கோங்க. அவ்வளவு தூரம் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிலை, அந்த மாதிரி பண்ணி இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னால் மனத்துக்கினியான் இந்த இனிமையான வடிவத்தை பார்த்தும் கூட அவன் வசப்படலையே. ராம சௌந்தரியத்தை பார்த்து வனத்திலே இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் ஆன்னு பார்த்துதான். ரூபசம்ஹனனம் லக்ஷ்மியும் சௌகுமாரியம் சுவேஷதாம் ததுர்சுகு விஸ்மிதாகாராக ராமஸ்ய வனவாசினா வனச்சாரிணா. வனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஆனை பார்த்தது, குதிரை பார்த்தது, மத்தமுண்டான நரி பார்த்தது, கொசு பார்த்தது, எறும்பு பார்த்தது, எல்லாம் பார்த்தது. சிங்கம் பார்த்தது, புலி பார்த்தது. வனச்சாரிணா வனத்தில் சஞ்சரிக்கக்கூடியவையெல்லாம் ராமனுடைய சௌந்தரியத்தை பார்த்து ஆன்னு இருந்தது. திருவடி சொல்றார் மஞ்சன திரண்ட கோலமேனியான். அதே மாதிரி வாலி அந்த அழகை பார்த்து ஆனந்தப்பட்டான். வாலி முன்னால பெருமாள் வந்து யுத்தம் பண்ணிருந்தாரே, ஆனால் வாலி அந்த அழகிலேயே மயங்கி போயிருப்பான். ராவணன் முன்னால நின்னும் கூட அவன் வரலையே, இதுக்கு மேல அவன் ஒழிஞ்சா என்னான்னு ஒழித்தான். அப்ப சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான். ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். மற்ற வியாக்கியாதாக்கள் யாரும் தெரிவிக்காத அர்த்தம். இது அற்புதமான அர்த்தமாக அமைஞ்சிருக்கு. காஞ்சிபுரம் சுவாமி காட்டியிருக்கக்கூடிய சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அழிந்தேலோர் எம்பாவாய். அனைத்தில்லத்தாரும் அறிந்து என்ன அழகான வார்த்தை. எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. என்ன தெரிந்து விட்டதுன்னா, இத்தனை பெண்களும் வந்து எழுப்பக்கூடிய ஒரு வைபவம் மிக்க இருக்கக்கூடியவள். ஆச்சாரிய வைபவத்தை அனைத்தில்லத்தாரும் அறிந்தார்கள். சாஸ்திரார்த்தத்தை அனைத்தில்லத்தாரும் அறிந்தார்கள். அத்தனை பேருக்கும் தெரிவிக்கும்படியான சாஸ்திரார்த்தம் தெரியும்படியாக எம்பெருமானார் பண்ணினார். பகவான் உபாயம் என்பதை அத்தனை பேருக்கும் தெரிய காட்டினார் தம்முடைய சரணாகதியின் மூலம். வேதாந்தார்த்தங்களை விசதீகரணம் பண்ணின இடத்துல அனைத்தில்லத்தாரும் அறியல. யார் தெரிஞ்சுக்க முடியும் வேதாந்தார்த்தத்தை? பிராமண நட்சத்திரிய வைசியர்களாக இருக்கக்கூடிய திரைவர்ணிகர்கள் தெரிந்து கொள்ளலாம். அவளத்தோடு வேற யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. அவளையும் வித்வான்களாய் இருக்கக்கூடியவர்கள் தான் தெரிந்து கொள்ள முடியும். சாஸ்திரத்தை நன்றாக வாசித்தவர்களாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். சாமானிய சாஸ்திர அதிகாரிகள் ஸ்ரீபாஷ்யத்தை கற்றும் பிரவர்த்தித்தும் போருவீர்கள், அது மாட்டிற்றலனாகில். ஒரே விஷயம் தானே சொல்லிடணும், ஸ்ரீபாஷ்யம் கத்துக்கோங்க, அதை பிரவச்சனம் பண்ணுங்கன்னு. அது முடியாதவர்கள் தான் பல பேர் இருப்பான்றதுக்காகத்தான் பல ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறார் எம்பெருமானார். எம்பெருமானாருடைய 6 கட்டளைகள்ல முதல் கட்டளை அது. அப்போ வேதாந்தார்த்தம் என்பது எல்லாருக்கும் வசப்படாது. என்ன, அது புத்தியை கசக்கிக்க வேண்டியது.
ஆனால் எல்லாரும் மனசை பறிகொடுக்கக்கூடியவர்கள். அதனால பகவத் விஷயார்த்தம் காட்டப்பட்டது. அப்ப சரணாகதி என்ற அர்த்தம் சர்வாதிகாரமான அர்த்தம். சரணாகதி ஆறு வேண்டுமென்னாலும் பண்ணலாம். ஆனால் பக்தி யோகத்தை சில பேர் தான் பண்ண முடியும். பக்தி யோகம் இத்தியாதிகள் அதிகிருதாதிகாரம், சரணாகதி சர்வாதிகாரம். அந்த சரணாகதியை அனைத்தில்லத்தாரும் அறிந்து, சாஸ்திரத்தில் எது ரகசியமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, கீதாச்சாரியனான கண்ணன் பெருமான் சதசியமாக சொன்னது கர்மஜான பக்தி யோகங்கள். ஆனால் ரகசியமாக சொன்னது இதி குஹ்யதமம் சாஸ்திரம். வேதாந்த சாஸ்திரமும் ரகசியமாகத்தான் ஞாச வித்யான்னு சொல்லி இருக்கிறது. இதிகாச புராணங்களும் எத்தனையோ கதைகளை இவன் பக்தி பண்ணான், அவன் பக்தி பண்ணான், இவன் பெருமாளத்தில் ஈடுபட்டான், இவன் அத்தை பண்ணான் எல்லாம் சொல்லியிருக்கு. சரணஸ்தனாய் இருக்கக்கூடியவன் ஆரோ சில பேரை எங்கேயோ சாஸ்திரத்தினுடைய மூலையில சொல்லியிருக்கு. அதை வெட்ட வெளிச்சமாக்கினாரு. அனைத்தில்லத்தாரும் அறிந்து கீதோபனிஷத் ஆச்சாரியன் அவதாரம் பண்ணினான். அவன் தன்னுடைய சௌலபியத்தை எல்லாருக்கும் தெரியும்படியாக சொன்னான். அதை காட்டக்கூடிய விஷயம் அனைத்தில்லத்தாரும் அறிந்து ரொம்ப அழகான விஷயம் காட்டுறார். கீதா பாஷ்யத்தில் எம்பெருமானார் காட்டுகிறார். ஆத்மானம் சாரதினம் பார்த்தம் ரத்தினம் சர்வலோக சாட்சிகம் சகாரா. தான் அடியவனுக்கு கையாளாய் இருக்கிறான் என்பதை உலகமெல்லாம் பார்க்கும்படியாக யுத்தரங்கத்தில் பெருமாள் காட்டினார். சர்வலோக சாட்சிகம் சகாரா. பெருமாள் சுவாமி அர்ஜுனன் தாசபூதன், தாசபூதனான அர்ஜுனனுக்கு தான் தாசனாக இருந்து கொண்டு அவன் சொல்றபடி கேட்டான். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். வசந்த ஆசனத்தில் அர்ஜுனனை உட்கார வச்சாச்சு. இவன் தாழ்ந்த ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப தேர வலது பக்கம் ஓட்ட வேண்டும் அப்படின்னா அர்ஜுனன் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான்? ஒரு பஸ்ஸர் இருக்கும், அதில் லைட் எரியும், அதை பார்த்துட்டு வலது பக்கம் ஓட்டுவான். இன்னொரு பஸ்ஸர் இருக்கும், அந்த பஸ்ஸரையே 2 தரம் அழிச்சுனா இடது பக்கம் ஓட்டுவான் அப்படின்னு இப்ப சொல்லிக்கலாம். அன்னைக்கு அந்த தேரில் பஸ்ஸர் இல்லையே. அர்ஜுனன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பான்? இடது பக்கம் ஓட்ட வேண்டும் என்னால் தன்னுடைய இடது கால் கட்ட வரதால கண்ணனுடைய இடுப்பை ஒரு குத்து குத்துவானா. ஓஹோ, இடது பக்கம் போகணுமா? கண்ணன் உடனே திருப்பார் சிரிச்சுட்டே. ஒரு சேஷபூதனுடைய கால் தன் மீது படும்படியாக இது லோகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அவனுடைய ஆணைப்படி, உன்னுடைய ஆணைப்படி உனக்கு உனக்கு கையாளாய் உன்னை செவி பார்த்து உன்னுடைய குதிரைகள் எல்லாம் விடாய்த்த போது அதுக்கு தண்ணீர் ஊட்டி, அவை விடாய்த்த போது அவற்றை குளிப்பாட்டி, இத்தனையும் பெருமாள் பண்ணியிருக்கார். எல்லா உலகமும் அதை பார்த்திருக்கிறது. ஆக ஆஸ்ரித வாத்சல்யத்தை உலகம் பார்த்தது. ஆத்மானம் சாரதினம் பார்த்தம் ரத்தினம் சர்வலோக சாட்சிகம் சகாரா. எம்பெருமானார் இடத்துல ஒருத்தர் வந்தார். நல்ல ஆபிஜாத்தியம், உயர்குடி பிறப்பு. நான் இந்த வம்சத்தில் வந்தவன், இந்த யாக்ஞிக சந்தானத்தில் வந்தவன் அப்படின்னு பெருமை பேசிட்டு வந்தார். வந்து எம்பெருமானாரை சேவிக்கிறார். எனக்கு பகவத் விஷயம் சொல்லணும், திருவாய்மொழி அர்த்தத்தை நான் கேட்கணும் அப்படின்னார். ஏன் இவருண்ட கேட்கலாமே அவருண்ட கேட்கலாமே அப்படின்னார். ஐயோ, அவள்லாம் கிரகஸ்தாள்னா, நான் எவ்வளவு பெரியவன், இன்னொரு கிரகஸ்தன் இடத்துல கேட்டேன்னா நான் சின்னவன் ஆயிடாதா? நான் எவ்வளவு பெரியவன், அதனால என்னை விட பெரியவர் இடத்துல தான் கேட்கணும். என்னை விட பெரியவர், நீர் சந்நியாசாசிரமத்தை ஸ்வீகரித்து இருக்கிறீர், நீர் சந்நியாசியாக இருக்கிறீர், உம்மிடத்துல தான் நான் கேட்பேன் அப்படின்னு. ஐயோ, எனக்கு அவகாசம் இல்லை, உம்ம விருப்ப பிரகாரம் நான் பண்ண சொல்றேன் அப்படின்னா. என்னது அப்படின்னா, நீர் சொல்றவர் யார் சொல்றாரோ அவர் கேட்கிறவன்ற மாதிரி உலகத்தாருக்கு தெரியும். சரி, அப்ப சரி, யார் அனுப்புறீர்? கூறத்தாழ்வானே, இவருடைய மனசுக்கு ஏத்தாபடி நீர் சொல்லும் அனுப்பிச்சிட்டார். கூறத்தாழ்வான் ஒரு மண்டபத்தில் அவரை வசந்த பீடத்தில் உட்கார வச்சார். அவர் கையில புஸ்தகம் இருக்கு. இவர் உட்கார்ந்து கொண்டு விஷயங்களை விஞ்ஞாசம் பண்ணி வர்றார், ஒரு புஸ்தகத்தை பார்த்துன்னு வர்றார். அந்த சமயத்தில் 6வது ஒருத்தர் வந்தாரேயானால் கூறத்தாழ்வான் என்ன பண்ணுவார்?
சட்டுன்னு புஸ்தகத்தை கையில் வாங்கிட்டு அதுவா சுவாமி, அப்படியா சுவாமி, பரம சந்தோஷம், இந்த மாதிரி அர்த்தம் யார் சொல்லுவா அப்படின்னு தான் இதுக்கு என்ன அர்த்தம் சுவாமின்னு எதையோ கேட்டுருப்பார். பார்க்கிறவா அந்த ஆச்சாரியரிடத்துல கூறத்தாழ்வானே அர்த்தம் கேட்டுக்கிறார். எவ்வளவு பெரியவர் அவர், எவ்வளவு பெரியவர் அவர் அப்படின்னு சர்வலோக சாட்சி கஞ்சகாரா, லோகமெல்லாம் காணும்படியாக இப்படி அமைந்திருக்கக்கூடியது கூறத்தாழ்வானுடைய பவ்யத்தை. கண்ணனுடைய ஆஸ்ரித வாத்சல்யம் எப்படி உலகெல்லாம் அறிந்ததோ அந்த மாதிரி கூறத்தாழ்வானுடைய இப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவத்துவ பூர்த்தி எல்லாராலும் அறியப்பட்டதுன்னு காட்டியிருக்கிறார்கள். அப்ப பார்க்கிற போது எம்பெருமானார் அவதரித்த பிறகு அனைத்தில்லத்தாரும் அறிந்து எல்லாரும் இந்த அர்த்தத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா எத்தனை வைபவமாக அமைந்திருக்கிறது. ஆக இதற்கு சுவாபதேசமாக இன்னும் பல பல அர்த்தங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. இப்ப ஆழ்வார் பரமான அர்த்தத்தை ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிச்சுடும். இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுபவராக இருக்கக்கூடிய ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். முன் பாசுரத்தில் பூதத்தாழ்வார் எழுப்பப்பட்டிருக்கிறார்னு சொல்லப்படும். கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திருவழிய சென்று செறி செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர். இந்த கோவலர்ன்ற வார்த்தை முதலாழ்வார்கள் 3 பேருக்குமே பொருந்தும்னு காஞ்சிபுரம் சுவாமி காட்டுறார். கோவலர்னா என்ன அர்த்தம்? நேற்று பல அர்த்தங்கள் விண்ணப்பம் பண்ண. கோ வல்லவர்கள், கோ அல்லாதவர்கள், அப்படி பசு அல்லாதவர்கள், இந்த அர்த்தமெல்லாம் பார்த்தோம் நேற்று தினத்தில். கோவலர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கோவலிலே ஈடுபட்டவர்கள். கோவல்னா திருக்கோவலூர், திருக்கோவலூரிலே ஈடுபட்டவர்கள். திருக்கோவலூர் இடைகளிலே தான் மூவரும் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள். கோவலர்னா இவா 3 பேர் தானே. குற்றமொன்றில்லாதா. ஆண்டாளுக்கு விசேஷமா அற்புதமாக மணவாள மாமன்கள் பாசுரம் பாடியிருக்கார். 5 கொடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயல விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் வழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து 5 கொடிக்கொரு சந்ததியாய். 5 கொடினா பெருமாளுக்கு என்ன வருதோன்னு பயப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய குடி. அந்த குடிக்கு ஒரு பெண் சந்ததியாக ஆண்டாள் அவதரித்திருக்கிறாள். ஒரு அர்த்தம் காட்டப்பட்டது. 2வது அர்த்தம் என்ன தெரியுமா? 5 குடும்பங்கள். ஆண்டாளுக்கு முன்னால இருக்கிற குடிகள் எத்தனைன்னு பாருங்க. முதலாழ்வார்கள் மூவரும் ஒரு குடி, அடுத்தபடியாக திருமிசைப்பிரான் மற்றொரு குடி, அவர்க்கடுத்தபடியாக நம்மாழ்வார் மற்றொரு குடி, அவர்க்கடுத்தபடியாக குலசேகராழ்வார் மற்றொரு குடி, அவர்க்கடுத்தபடியாக பெரியாழ்வார் மற்றொரு குடி. இப்போ முதலாழ்வார்கள் மூவரும் எப்படிப்பட்டவர்கள்னா, ஒருத்தர் அவதாரம் பண்ணியதாக அமைந்திருக்கக்கூடியது பொய்கையாழ்வார். தாம் அவதாரம் பண்ணியது தாமரை புஷ்பத்திலே, காஞ்சிபுரம் யதோக்தகாரி எம்பெருமான் சன்னதி அருகிலே இருக்கக்கூடியதான ஒரு பொய்கையிலே ஒரு தாமரை புஷ்பத்திலே தான் அவதாரம் பண்ணினார். பூதத்தாழ்வார் குறுக்கத்திப்பூவிலே அவதாரம் பண்ணினார், குருந்த புஷ்பத்திலே அவதாரம் பண்ணினார் திருக்கடல் மல்லையிலே. பேயாழ்வார் தாம் அவதாரம் பண்ணினது அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய திருமயிலையிலே, மாடமயிலையிலே ஒரு அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய அல்லி மலரிலே குமுத புஷ்பத்திலே அவதாரம் பண்ணி இருக்கிறார். அப்ப இவா 3 பேரும் புஷ்பத்திலே அவதாரம் பண்ணினவர்களானபடியாலே அயோனிஜ குடி. ஒரு கர்ப்பவாசம் பண்ணலையே, கர்ப்பவாசம் பண்ணாத குடியாக அமைந்திருக்கக்கூடியது. அடுத்தபடியாக பார்ப்போமேயானால் திருமிசைப்பிரான் பார்கவ ரிஷி, பார்கவ புத்திரராக அவதாரம் பண்ணினார். ஆனால் அவதாரம் பண்ணின போது அவர் வெறும் பிண்டமாக, வெறும் சதைப்பிண்டமாக இருந்தார். பிறகு ஒரு புதரிலே அவர் வளர்ந்தார். அப்பொழுது திருவாளன் என்னும்படியாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு பிரம்பன் அழைத்து கொண்டு சென்றான். ஆகவே பார்கவ குடி, பிரம்பன் குடி, அந்த 2 குடியுமாக சேர்ந்திருக்கக்கூடியது. ஆகவே பார்கவருடைய குடும்பத்திலே அவதாரம் பண்ணினார். நம்மாழ்வார் வேளாளருடைய குடியாக அமைந்திருக்கக்கூடியவர் காரிமாறன். ஆக பொற்காரியார் என்பவர் வேளாளருடைய வம்சத்திலே வந்தவர். அப்படி இருக்கக்கூடியவர் வேளாளர் குடி. அடுத்தபடியாக குலசேகராழ்வார் சத்திரிய குடியிலே அவதாரம் பண்ணினவர். அவருக்கு அடுத்தபடியாக உத்தமரான பெரியாழ்வார், அவர் பிராமண குடியிலே அவதாரம் பண்ணினவர். அப்ப 5 குடியா? இந்த 5 குடிக்கு ஒரு சந்ததியாய். அதுல முதல் குடி எதுன்னா முதலாழ்வார்கள் மூவர்.
அவ மூவரும் குற்றம் ஒன்றில்லாதவர்கள். ஏன்னா மற்றவாளுக்கெல்லாம் கர்ப்ப சம்பந்தம்ன்ற குத்தம் இருக்கிறது, அவர்களுக்கு கர்ப்ப சம்பந்தமே இல்லையோ. ஆண் பெண் சேர்த்தினாலே வந்தவர்கள் என்ற ஒரு தோஷம் இல்லையோ தெரிவிக்கிற வார்த்தை. சக்கரவர்த்தி திருமகனார் அவரிடத்துல ஜனக சக்கரவர்த்தி சீதா பிராட்டியை கைப்பிடித்துக் கொள்னு சொல்றார். அப்படி சொல்லச்சே சொல்லக்கூடிய வார்த்தை இயம் சீதா, இந்த சீத்தை இந்த சீத்தை இந்த சீத்தைன்னு அடிச்சுக்கிறார். ராமா உன்னையே பார்த்துட்டு இருக்காத, அழகா இருக்கேன் அழகா இருக்கேன், நீ உன்னை பார்த்துட்டு இருக்காத, இந்த சீத்தையும் உன்னுடைய கண் கொண்டு பாரு, எவ்வளவு அழகா இருக்கா, இயம் இவள் அப்படின்னா. எனக்கு என்ன அழகா வேணும், நான் அழகா ஆசைப்படுறவன் கிடையாது. மாத்ருகுல சுத்தி, இவள் தாய் வழியிலே இருக்கக்கூடிய ஒரு பெருமை, தாய் வழியில் பெருமை பெற்றவளா இவள். நான் மன்னுபுகழ் கௌசல்யன் மணிவயிறு வாய்த்தவன் நான். நீ இவளுக்கு தாய் வழியிலே பெருமைனா, நீயாவது கௌசல்ய பிராட்டியினுடைய கர்ப்பத்திலே இருந்தாய் என்கிற அந்த கர்ப்பதோஷம் உனக்குண்டு. சீதா, சீதால் ஆங்கல பத்ததின்னு சொல்லப்பட்டிருக்கு. கலப்பை விழும்படியான வழி சீதான்னு சொல்லப்படுறது. இயம் சீதா, உன்னை விட இவள் சுத்தி தெரியும் இல்லையோ, உன்னுடைய மாத்ருகுல சுத்தியை விட இவளுடைய மாத்ருகுல சுத்தி அதிகம் அப்படின்னு காட்டியிருக்கார். அப்ப குத்தமுன் இல்லாத கோவலர்தம், கோவலர் பாசுரங்களிலே வல்லவர்கள். பாசுரங்களிலே வல்லவர்கள்னா என்ன அர்த்தம்? இவாளுக்கு பாசுரங்கள்ல இருக்கக்கூடிய வல்லவர்களுடைய தன்மை என்னன்னு கேட்டால், சின்ன சின்ன பாசுரங்களாலே பெரிய வேதாந்தார்த்தத்தை சொன்னவர்கள். மொத்தம் வெண்பா பாசுரங்கள், வெண்பான்றது சின்னது, 4 வரி, 4 வரி இருக்கக்கூடியது வெண்பா. வெண்பாவினுடைய அமைப்பே ரொம்ப அழகா இருக்கும். மணவாள மாமுனிகளுடைய திருவாய்மொழி நூத்தந்தாதி முழுவதும் வெண்பா, உபதேச ரத்னமாலை முழுவதும் வெண்பா. அப்படிப்பட்ட வெண்பா என்பது எப்படி இருக்கிறது? வெண்பா அப்படின்றது தமிழில் இருக்கக்கூடிய, இப்போ ஆங்கிலத்தில் சானட்ன்றா ஓடுன்றா என்னென்னமோ சொல்றாள், அந்த மாதிரியாக ஒரு மீட்டர்ல இருக்கும். சம்ஸ்கிருதத்தில் அனுஷ்டம்னு சொல்றோம், திருஷ்டம்னு சொல்றோம், சந்தஸ். அந்த மாதிரி சந்தஸனுடைய இலக்கணத்தில் வெண்பான்னு சொல்றது. 4 வரிகள் இருக்க வேண்டும். முதல் 3 வரிகளில் எப்படி இருக்க வேண்டும்னா 4 சீர் இருக்க வேண்டும். 4வது வரியில 3 சீர் இருக்க வேண்டும். நீங்க பார்க்கலாம், உபதேசமால பாசுரத்தையே எடுத்து பாருங்க. எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு, நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார், அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அரியைக்கா. கடைசி வரி சின்னதா இருக்கு பாருங்க. கடைசி வரியில 3 சீர் தான் இருக்கும். முன்னால் இருக்கக்கூடிய வரிகள்ல 4 சீரா இருக்கும். அதுவும் இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி மாமுனிகள் சாதிச்சிருக்காரு, எப்படிப்பட்ட வித்வானாலையும் முடியாது. ஏன்னு கேட்டா, அந்தந்த திருவாய்மொழி எந்த சப்தத்தில் ஆரம்பிக்கிறதோ அதே சப்தத்தில் அவர் பாட்ட ஆரம்பிக்கணும். உயர்வே பரன்படியை, உயர்வரான்னு ஆரம்பிக்கிற திருவாய்மொழி உயர்வே பரன்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த திருவாய்மொழி எதுல முடியறதோ அதுல முடிக்கணும். வீடு, அப்பதான் அடுத்த திருவாய்மொழி ஆரம்பிக்க முடியும். வீடு வேறாகவே விளையும் வீடு. அப்ப வெண்பாவில் அமைய வேண்டும். ஆரம்பம் அந்த திருவாய்மொழியுடைய ஆரம்பமா இருக்கணும், முடிவு அந்த திருவாய்மொழியுடைய முடிவாய் இருக்க வேண்டும். அதுல அந்த திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய கருத்து வர வேண்டும். அது ஆச்சரியம். அந்த கருத்து வர வேண்டும். அதற்கு முன் திருவாய்மொழியோடு இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னன்றதும் தெரிய வேண்டும். அதுக்கு மேல ஒரு பாட்டிலையும் ஆழ்வார் திருநாமம் வர வேண்டும். எத்தனை நிர்பந்தத்தை வச்சுட்டு வார்த்தைகள் ஆப்பிடுமானா நமக்கெல்லாம் என்னமான வார்த்தைகள், அந்த சப்தங்களை கேட்க கேட்க கேட்க, அதாவது முழுக்க ஈடுபாட்டோடு அதை சேவிச்சாதான் தெரியும். அந்த திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுட்டு இந்த பாசுரத்தையும் பார்த்தோமே ஆனால் ஆப்ட் வேர்ட்ஸ் சொல்றாங்க, அந்த மாதிரி போடுவார். அதை சப்ஸ்டியூட்டே பண்ண முடியாது. வாங்கரும் பாத 4 வகுத்த வால்மீகி என்பான்றா போல அந்த மாதிரி அதெல்லாம் வெண்பா. அதே போல வெண்பாக்களாக பாடினவர் வையந்தகளியாவார்களே நெய்யாக இன்புர்கு சிந்த வெய்ய கதிரோன் விளக்காக
செய்ய சுடராழியானடுக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்ன. அதே மாதிரி அன்பேதகளையா, அதே மாதிரி திருக்கண்டேன். இப்ப இதையெல்லாம் பார்க்கிற போது இவர்களுடைய ஒரு அனுசந்தான கிரமம் இருக்கிறது. சின்ன சின்ன பாசுரங்களாலே பெரிய அர்த்தங்களை சொன்னார். அதுல பூதத்தாழ்வாருக்கு கோவலர்தம் பொற்கொடியே, இவர்தான் தன்னை கொடியாக சொல்லிக் கொண்டார். மற்ற 2 ஆழ்வார்களும் தன்னை கொடியா சொல்லிக்கல, இவர்தான் கொடியாக சொல்லிக் கொண்டார். பதியமைந்து நாடி பறித்தெழுந்த சிந்தை மதியுரிஞ்சி வான்முகடு நோக்கி கதிமிகுத்து அங்கோல் தேடியோடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடியோடும் மனம். கீழே ஒரு கொடி படர விட்டதே, ஆனால் அந்த கொடி எங்கேயாவது கொம்பா விடுமா? அந்த கொம்பை போய் சுத்திக்கலாமா? அப்படின்னு தான் போய் இந்த கொம்பை மேலே ஏறிடும். அந்த மாதிரி மால் தேடியோடும் மனம், திருமால் என்னும்படியான அந்த கொள்கொம்பை சேர்ந்து என்னுடைய மனசானது போகிறதுன்னு சொன்னார். அப்ப கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய், புனமையிலே போதராய், இவரே மயிலாக சொல்ல வேண்டும். மயில் எங்க இருக்கும்னா கடிபொழில், நல்ல வாசனமிக்கு இருக்கக்கூடிய சோலைகள்ல மயில்கள் உலாவக்கூடியது. அப்போ இவர் இருந்த இடம், இவருடைய அவதார இடம் எது தெரியுமா? கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. நன்னா வாசனமிக்க இருக்கக்கூடிய சோலைகளாலே சூழப்பெற்றிருக்கக்கூடிய திருக்கடல் மல்லை திவிதேசத்திலே இவருடைய அவதாரம், பூதத்தாழ்வாருடைய அவதாரம். அது தவிர மயில்கள் கடற்கரை சோலைகள்ல அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற போது அந்த மாதிரி கடற்கரை சோலை அது கடற்கரையாகவும் இருக்கிறது, கடல் மல்லை தலசயனமாக அமைந்திருக்கிறது. புத்திரவல்குல் புனமையிலே போதராய், சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, இவருக்கு சுற்றமாறு இவருக்கு தோழிமாறாருன்னு கேட்டா, இவருக்கு சுற்றத்து தோழிமார் எல்லாரும் பொய்கையாழ்வாரும் பேயாழ்வாரும் அவளும் சேர்ந்து வந்து விட்டார்கள். நின்முற்றம் புகுந்து, எம்பெருமானே உன்னுடைய முற்றமாய் இருக்கக்கூடிய மிருகண்டு மகர்ஷியினுடைய ஆசிரமத்தின் இடைகளிலே புகுந்து முகில்வண்ணன் பெயர் பாடா, அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை பாடா அப்படின்னு சொல்லும்படியானது அது பொய்கை பூதத்தாழ்வாருக்கு அமைந்திருக்கிறது. இங்கு பொய்கையாழ்வாருக்கு கனைத்து, கனைத்துன்ற வார்த்தை, கனைக்கிறதுன்னு என்ன, முதல்ல பேசுறதுக்கு முன்னால தொண்டை நன்னா வரணும் இல்லையோ, அப்படின்னு கனைக்கணும். பேசுறவனா இருந்தா கனைப்பான், பாடுறவாளா இருந்தாக்கா உள்ளுக்குள்ளேயே ஹம்பண்டுவான். அது அந்த ஸ்வரத்துக்கு தொண்டை வந்ததும் உடனே பாட ஆரம்பிப்பான். அப்போ முதல்ல இவர் தான் பேசினார், இவருக்கு முன்னால ஒருத்தரும் பேசல. பூதத்தாழ்வார் இவருக்கு அப்புறம் பேசினார், பேயாழ்வார் அவருக்கு அப்புறம் பேசினார். முதல்ல பேசினவர் பேச ஆரம்பிச்சே கனைக்கணும் இல்லையோ, இவர் தான் கனைத்தவர். கனைத்தளங் கத்தெருமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்றுபால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும், நனைத்து இல்லம் சேராக்கும். இவர் தான் இருக்கிற இடத்தெல்லாம் சேராக்கினார். எங்க தெரியுதுன்னா, இவர் பாசுரத்துல நான் அழுதேன், கண்கள்ல தாரதாரியா ஜலம் பெருக்கி அழுதேன். ஏன் அழுதேன்னு கேட்டார். பழுதே பல பகலும் போயினவென்னு, அநியாயமா வியர்த்தமா போகிட்டனே, இத்தனை ஜென்மம் அநியாயமா போயிடுத்தே கண்ணனம் பெருமான வழிபடாமல் என்று பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி எழுதேன் அரவண மேல் கண்டு தோழுதேன்னு காட்டுகிறார். ஆகவே நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய், நற்செல்வன் தங்காய் இவர் திருவடிகளை வச்சார், பூதத்தாழ்வார் வந்தார். பூதத்தாழ்வார் திருவடிகளை வச்சார், பேயாழ்வார் வந்தார். இவருடைய கால் நலத்தாலே தான் ஆழ்வார்கள் 11 வந்தார்கள். ஆகவே இவருடைய திருவடி செம்பொற் கடலடி செல்வா பலதேவான்ற மாதிரி நற்செல்வன் செல்வா, அந்த செல்வமானது அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே அதை பார்க்கிற பொழுது நற்செல்வன் தங்காய், தங்கைனா இளையவள் அர்த்தம். யார் இளையவள்னா இப்ப ஜேஷ்டான்னு ஒத்தி இருக்கணும் இல்லையோ, அந்த ஜேஷ்டா தேவியை தான் மூதேவின்னு சொல்றோம். ஆருக்கு ரஜஸ்தமோ குணங்கள் இருக்கின்றனவோ அவள்லாம் மூதேவிகள். ஆனால் ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியார் இருக்கிறாளே, அவள் எப்படிப்பட்டவள்னா அவள் இளையவளாக அமைந்திருக்கிறாள். இந்த ஜேஷ்டா தேவியும் ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியாரும் ஒன்னா வந்து இருக்கா ஒரு இடத்துல. மொத்தம் உட்காந்துருக்கான் பாவம், ஐயோ பாவம் அவன் உட்காந்துருக்கான் மரத்தடியில். இவா 2 பேரும் சண்டை போட்டுலே வரா, நான் தான் அழகு, நான் தான் அழகு, நான் தான் அழகுன்னு. உடனே இவன் இடத்த கேட்கலாம், நம்ம 2 பேர்ல யார் அழகா இருக்கோன்னு கேட்கலாம் அப்படின்னா. உடனே அவனை பார்த்து எங்க 2 பேர்ல யார் அழகு, அவனுக்கு ஆசை ஸ்ரீ மகாலட்சுமி அழகுன்னு சொல்லணும்னு. ஆஹா அவளை அழகுன்னு சொல்லிட்டியா, என்னை விட்டுட்டியான்னு மூதேவி அவன் தல்ல வந்து உட்காந்துருவா ஜேஷ்டா தேவி.
இல்லை அவதான் அழகுன்னு சொன்னாக்கா உட்கார மாட்டா போயிடுவான்னாக்கா ஸ்ரீ மகாலட்சுமி சேர்ந்து போயிடுவா, அவளை அழகுன்னு சொன்னியா அப்படின்னு. என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களுடைய அழகை நாங்கள் சொல்லணும்னா நீங்க 10 அடி நடந்து வாங்குவோம்னா உடனே 2 பேரும் ஒன்னா நடந்து போறா, திரும்பி வரா. உடனே இப்ப கண்டுபிடிச்சிட்டேன் என்ன, மூதேவியே நீ போச்சே அழகா இருக்க, ஸ்ரீதேவியே நீ வரச்சே அழகா இருக்க அப்படின்னு சொல்லி இருக்கிற வார்த்தை. அப்போ அப்படி காட்டுகிற போது ஸ்ரீதேவி நாச்சியார் அவள் இளையவளாக அமைந்திருக்கக்கூடியவள் தங்கை. அப்ப இவரை போய் எப்படி ஸ்ரீதேவி நாச்சியார்னு சொல்ல முடியும், இவரை தங்கைன்னு சொல்ல முடியும்னா இவருடைய அவதாரத்தை காட்டுகிற போது வனசமலர் கருவதனில் வந்தமைந்தான் வாழியே தாமர புஷ்பத்தில் அவதரித்தார். சீதா பிராட்டிக்கும் கமலமலர் மேல் செய்யாள்னு பேரு, அதாவது பிராட்டிக்கு ஸ்ரீமகாலட்சுமி நாச்சியாருக்கு. அதனால் இவரையே லக்ஷ்மியாக சொல்லலாம். நற்செல்வன் தங்காய் வனித்தல வேழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானே. யாரும் சொல்லாததாய் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சரித்திரத்தை இவரும் பேயாழ்வாரும் சொல்லி இருக்கிறார். ஒண்ணுமில்ல, பிரம்மா ராவணன் இருக்கிறானே, அவன் என்ன பண்ணினான், பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணினான். அவன் தபஸ் பண்ணி எனக்கு வரங்கள் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்கறதுக்காக சித்தமா இருக்கான். இவனுக்கு இவர் கண்டபடி வரத்தை கொடுத்துட்டா இவன் அழிக்க முடியாமல் போயிடுதுன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக பெருமாள் பிரம்மாவனுடைய மடியில வந்து படுத்துட்டாராம். சின்ன குழந்தையா படுத்துண்டு வெறுமை இல்லை, தன்னுடைய பாதத்தால பாதமத்தால் எண்ணினான் பண்பு, தன்னுடைய பாதத்தால தொட்டு தொட்டு தொட்டுன்னு பிரம்மாவனுடைய தொடையில 10 தரம் தட்டினாராம். வந்திருக்கிறவன் ஒத்த தலையோட வந்திருக்க ஆரோ ஒத்தன் நினைக்காத, 10 தலை இருக்கிற ராவணன் இவன் அழிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும், நீ கண்டபடி வரத்தை கொடுத்துடாத, ஏதாவது ஒரு இடத்துலயாவது லூப்போல் வைன்னு சொன்னாராம். அதனால்தான் மனுஷன் அவன் கேட்காதபடி இவர் பண்ணி வைத்திருந்தார். அதனால பாதமத்தால் எண்ணினான் பண்பு பூமேய மாதவத்தோன் தாழ் பணிந்த வாழறக்கன் நெண்முடியை பாதமத்தால் எண்ணினான் பண்பு. இந்த சரித்திரத்தை பொய்கையாழ்வார் தான் சொல்லியிருக்கார். அவருக்கு அடுத்தபடியாக கொண்டு வளர்க்க குழவியாய் தான் வளர்ந்தது என்ற பாசுரத்தில் பேயாழ்வார் காட்டியிருக்கிறார். இப்படி இருக்கிற சரித்திரம். ஆகவே இந்த பாசுரமானது பொய்கையாழ்வாரை சொல்லக்கூடிய பாசுரமாக அமைந்திருக்கிறது. இதெல்லாம் காஞ்சிபுரம் சுவாமி சாதித்திருக்கக்கூடிய சுவாபதேசார்த்தம். ஆக இப்படி இந்த பாசுரார்த்தம் ஆயிற்று. உடனே எழுந்து வர அடுத்த திருமாளிகைக்கு கண்ணழகியான ஒரு பெண் பிள்ளை எழுப்புகிறார்கள். அந்த பாசுரார்த்தத்தை நாளை கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு உபன்யாசம் ஆரம்பம். கோட்டியார் எல்லோரும் எழுந்துள்ள வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். இப்பொழுது இன்றைய நாள்பாட்டை அனுசந்தானம் பண்ண வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். கனைத்திளங்க திரும கண்ணுக்கிறங்கி நினைத்து மலை வழியே நின்னு பால் சோரா நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தல வேழனின் வாசல் கடைபத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்தா மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். நாளைக்கு கிரமமா உபன்யாசம். यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो यतिराज 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 जय